வணக்கம் நண்பர்களே. ரமணி தமிழின் மற்றொரு உணர்வு பூர்வமான குடும்ப நாவலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மருமகள் நாவல். புரிந்து கொண்டவர்கள் அவளை கொண்டாடினார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் அவளை காயப்படுத்தினார்கள். ஆனால் அவள் கடமையை மட்டும் ஒரு நாளும் கைவிடவில்லை. வாருங்கள், மனதை தொடும் இந்த அழகான குடும்ப நாவலை கேட்போம். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அது இன்னும் பல பேருக்கு கொண்டு செல்ல உதவியாக. நளினி அவசரமாக வராண்டாவில் செருப்புகளை கழற்றி ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். கதவை தாண்டிய அடுத்த நொடியே அம்மா என்று மழலை குரலில் அழைத்தபடி ஓடி வந்த 2 வயது யாமினி அவளது கால்களை கட்டிக்கொண்டு தூக்கி கொள்ள சொல்லி அழத் தொடங்கினாள். நாள் முழுவதும் தாயை தேடி தவித்த குழந்தையின் ஏக்கத்தை புரிந்த நளினி சோர்வை மறந்தபடி அவளை தூக்கி இடுப்பில் அமர வைத்தாள். தாயின் தோளில் முகத்தை புதைத்து கொண்ட யாமினி இனி எங்கும் விடமாட்டேன் என்பது போல அவளை இறுக பற்றி கொண்டாள். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த கஸ்தூரியின் முகத்தில் எரிச்சல் அப்படியே தெரிந்தது. இந்த அரை இட்லியை ஊட்டுறதுக்கே 1 மணி நேரமாக போராடிட்டு இருக்கேன். வாயை திறக்கிறாளா பாரு உன் மக. ஹாயாக வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனால் திரும்பி வர்றதுக்கு ராத்திரி 7 மணி ஆகுது. எல்லாருக்கும் ஆஃபீஸ் 5 மணிக்கே முடிஞ்சிடும். ஆனால் உனக்கு மட்டும் 7, 7:30 வரைக்கும் ஆஃபீஸ் வைப்பாங்களா? இந்த வீட்டில் ஒரு நாளாவது என்னால் நிம்மதியாக இருக்க முடியுதா? வயசான காலத்தில் அக்கடான்னு காலை நீட்டி போட்டு உட்கார முடியுதா? ஒரு கோயில் கொல்லன்னு கூட போக முடியல. என்ன வாழ்க்கடா இது என்று அடக்கி வைத்திருந்த புலம்பலையெல்லாம் ஒரே மூச்சில் கொட்டி தீர்த்தாள். கஸ்தூரியின் குரல் ஹாலெங்கும் ஒலித்து கொண்டிருக்க உள்ளே இருந்து மெதுவாக நடந்து வந்தார் ரங்கராஜன். மனைவியை பார்த்தவர் சிரிப்பை அடக்கி கொண்டு, மருமக சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறா, சும்மா வீட்டில் இருக்கிற நீ குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேலையை செஞ்சு தான் ஆகணும். இப்படி தினமும் புலம்பிக்கிட்டே இருந்தீன்னா ஒழுங்கான சோறு கூட கிடைக்காது கஸ்தூரி என்று நக்கலாக சொன்னார். ஆமாம், அவள் சம்பாதிச்சு கொண்டு வந்து அப்படியே என் கையில் கொடுக்குறாளாக்கும். அதை வாங்கி நகை துணின்னு நான் வாங்கி போட்டுக்கிட்டு ஊர்வலம் போகிறனாக்கும். அவள் சம்பாதிக்கிறது அவள் குடும்பத்துக்கு தான். அவள் புருஷனும் அவள் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னு தான் உழைக்கிறா. அதில் எனக்கு என்ன லாபம்? காலம் பூரா பெற்றவங்க உழைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? எனக்கும் வயசாயிடுச்சு, எனக்கும் ஓய்வு வேண்டாமா என்று கஸ்தூரி முகம் சொலித்தாள். உன்னை யார் இங்கே உழைச்சி கொட்டிட்டு போக சொன்னாங்க? குழந்தைய பார்த்துக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமா என்று ரங்கராஜன் அமைதியாக கேட்டார். சொல்கிறதுக்கெல்லாம் சுலபந்தான். நாள் முழுக்க ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தா தானே தெரியும். சாப்பிடவே மாட்டேங்குது, தூங்கவே மாட்டேங்குது, ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டேங்குது, உடம்பே வலிக்குது. இப்படி இருக்க என்னால் எப்படி முடியும்னு நீங்கள் தான் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கஸ்தூரி மீண்டும் புலம்பினாள். அவர்களுடைய வாக்குவாதம் புதிதல்ல. தினமும் மாலை 4 மணிக்கு நளினி வீட்டுக்குள் நுழையும் நேரத்தில் தவறாமல் நடக்கும் வழக்கமான காட்சியாகத்தான் அது மாறியிருந்தது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நளினியின் மனதை கீறினாலும் பதில் சொல்லும் மனநிலை அவளுக்கு இல்லை. ஒருபுறம் அலுவலக சோர்வு, மறுபுறம் குழந்தையின் பசி, இன்னொரு புறம் வீட்டின் நிரந்தர குற்றச்சாட்டுகள், இவை அனைத்தும் அவளது தோள்களில் ஒரே நேரத்தில் சுமையாக ஏறியிருந்தது. யாமினியை இடுப்பில் தூக்கியபடியே யாருடைய பேச்சுக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாக சமையல் அறைக்குள் நுழைந்தாள் நளினி. களைத்து போனவனாக வீட்டுக்குள் நுழைந்தான் ஜெகன். தோளில் தொங்கியிருந்த அலுவலக பையை சோஃபாவின் அருகில் போட்டுவிட்டு அப்படியே சோர்வாக அமர்ந்தான். கால்களை நீட்டி சாய்ந்தபடி 2 கைகளாலும் தலையை அழுத்தி பிடித்து கொண்டவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். நளினி, தலை ரொம்ப வலிக்குது, ஒரு கப் காப்பி கொட என்று சோர்வோடு அழைத்தான். கணவனின் குரல் காதில் விழுந்ததும் இதுவரை தாயின் இடுப்பில் இருந்த யாமினி மகிழ்ச்சியாக அப்பா அப்பா என்று மழலை குரலில் கத்திக்கொண்டே ஓடி வந்து ஜெகனின் மடியில் தாவினாள். சிரிக்கக்கூட முடியாத அளவுக்கு தலைவலியால் தவித்து கொண்டிருந்த ஜெகன் இருந்தும் மகளை மெதுவாக அணைத்து கொண்டான். அவன் முகத்தில் தெரிந்த சோர்வை பார்த்த கஸ்தூரி உடனே எழுந்து வந்து, இங்கே பாரு, அவனுக்கே தலை வலிக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறானில்ல, போய் உங்கள் அம்மா கிட்டேயே இரு என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை அவன் மடியிலிருந்து இழுத்தாள். திடீரென்று பிரித்து விட்டதால் யாமினி முகத்தை சுளித்து அழ ஆரம்பித்தாள். கஸ்தூரியின் கைகளில் இருக்க மறுத்து திமிரியவள் கீழே இறக்கிவிடப்பட்டதும் அழுதபடியே ஓடி வந்து நளினியின் கால்களை கட்டி கொண்டாள். சரி அழக்கூடாது என்று மெதுவாக சமாதானப்படுத்திய நளினி குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டாள். அவளது முதுகை மெதுவாக தட்டி கொடுத்தபடியே சமையல் அறைக்கு சென்று விரைவாக ஒரு கப் சூடான காப்பி கலந்தாள்.
காப்பியை எடுத்து கொண்டு வந்து ஜெகனின் கைகளில் கொடுத்தவள், கொஞ்சம் சூடாக இருக்கு, மெதுவாக குடிங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு திரும்பி செல்ல முயன்றாள். அந்த நேரத்தில் கஸ்தூரியின் குரல் மீண்டும் ஒலித்தது. ராத்திரிக்கு என்ன சமைக்கிற? நளினி ஒரு நொடி நின்று திரும்பி பார்த்தாள். சாதந்தான் வைக்கிறேன் அத்தை. நானும் உங்கள் மாமனாரும் சுகர் பேஷண்ட்டு. ராத்திரி சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எங்கள் உடம்பு கேட்குமா? கோதுமை ரவை இருந்தால் உப்புமாவாவது பண்ணக்கூடாதா? நளினி அமைதியாக பதில் சொன்னாள். ரவை தீந்துடுச்சத்தை, வாங்கி வைக்கணும். மதியம் வாங்கிட்டு வர டைம் கிடைக்கல. மதியம் வச்ச சாம்பார் வேற மீதி இருக்குது. அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தான் நினச்சேன். அதனால் இன்றைக்கி சாதம் வைக்கிறேன். நாளைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கோதுமை ரவை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போது உப்புமா பண்ணிடலாம். அவள் பேச்சில் எந்த எரிச்சலும் இல்லை, யாரையும் குறை சொல்லும் தொனியும் இல்லை. இருந்ததை இருந்தபடி மட்டுமே சொன்னாள். ஆனால் கஸ்தூரியின் முகத்தில் இருந்த அதிருப்தி மட்டும் குறையவே இல்லை. நளினி அதை பார்த்தும் பார்க்காதது போல அமைதியாக திரும்பினாள். மேலும் ஒரு வார்த்தை கூட பேச இடம் கொடுக்காமல் யாமினியை ஒரு கையால் அணைத்தபடியே சமையலறைக்குள் நுழைந்தாள். பின்னால் கஸ்தூரி முணுமுணுத்து கொண்டிருந்தாலுமே அதை காதில் வாங்கி கொள்ளும் மனநிலையே அவளுக்கு இல்லை. அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் இப்படித்தான் முடிவில்லாத குறைகளோடும் முடிவடையாத பொறுப்புகளோடும் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். நளினி சமையல் அறைக்குள் சென்ற பிறகும் கஸ்தூரியின் முணுமுணுப்பு அடங்கவே இல்லை. அதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ஜெகனுக்கு ஒரு கட்டத்தில் பொறுமை தீர்ந்தது. ஏம்மா, வீட்டுக்கு வந்தால் கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக இருக்க விடுறியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஏன் ஒரு நாள் சாதம் சாப்பிட்டா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க என்று கோபத்தை அடக்க மாட்டாமல் கேட்டுவிட்டான். மகன் தன்னை எதிர்த்து பேசுவான் என்று எதிர்பார்க்காத கஸ்தூரி உடனே முகத்தை சொல்லித்தாள். ஆமாண்டா, நான் பேசினாலே உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். உன் பொண்டாட்டி பேசினா மட்டும் உனக்கு நல்லா தான் இருக்கும். உன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறா இல்லை, அதனால் அவளுக்கு தானே நீ சொம்பு தூக்கணும். பெத்த அம்மாவுக்காக ஒரு வார்த்தை பேச தெரியாது என்று குத்தலாக பேசினாள். அந்த வார்த்தைகள் ஜெகனின் எரிச்சலை இன்னும் அதிகப்படுத்தியது. உன்கிட்ட போய் வாய் கொடுத்தம் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. என்ன சொன்னாலும் வேற அர்த்தம் எடுத்துப்ப என்று சலித்தபடியே எழுந்து தனது அறைக்குள் செல்ல முயன்றான். இருடா ஒரு நிமிஷம். கஸ்தூரியின் குரல் அவனை மீண்டும் நிறுத்தியது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? நானும் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தி சந்திரா வீட்டுக்கு போயிட்டு வரணும். அதனால் என்னால் நாளைக்கு குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது. அவளையும் தூக்கிட்டு போக சொல்லிடாத, இப்போவே சொல்லிட்டேன். அவள் பேச்சு சமையலறை வரை தெளிவாக கேட்டது. அடுப்பின் அருகில் நின்றிருந்த நளினி எட்டி பார்த்து அமைதியாக சொன்னாள். அத்தை, நாளைக்கு எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குது. என்னால் லீவெல்லாம் போட முடியாது. குழந்தைய என்னோட கூட்டிகிட்டு போகவும் முடியாது. நீங்களே அவளை தூக்கிட்டு போயிடுங்க. அந்த பதில் கஸ்தூரிக்கு பிடிக்கவில்லை. பாத்தியாடா, ஒரு நாள் கூட நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாதா? நிம்மதியாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட போக முடியாதா? எப்பவும் உன் குழந்தைய பார்த்துக்கிட்டே இந்த வீட்டிலையே உக்காந்துட்ருக்கணுமா? நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு வேணாமா என்று சத்தமாக பேசினாள். ஜெகன் ஒரு கணம் யோசித்துவிட்டு சமையலறை நோக்கி குரல் கொடுத்தான். ஆமாம் நளினி, நாளைக்கு நீ லீவை போட்டுடு. ஒரு நாளாவது அவங்களுக்கு ரெஸ்ட்டு விடு. நளினி உடனே தலையசைத்தாள். என்னால் லீவெல்லாம் போட முடியாது ஜெகன், இது சாதாரண நாள் இல்லை. ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நான் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும். அப்போ குழந்தை வேணும்னா நீங்கள் லீவு தானே, நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க. அத்தை மாமா சந்தோஷமாக போயிட்டு வரட்டும். அவள் குரலில் கோபம் இல்லை, ஆனால் முடிவு மட்டும் உறுதியாக இருந்தது. நளினியின் அந்த ஒரு பதிலால் ஹாலில் சில நொடிகள் கனமான அமைதி நிலவியது. கஸ்தூரி அதிருப்தியுடன் மகனின் முகத்தை பார்த்தாள். ஜெகன் எதுவும் பேசாமல் நின்றான். ஆனால் உள்ளுக்குள் கோபம் கனன்று கொண்டிருந்தது. இருவருக்கும் நடுவில் நின்றிருந்த ரங்கராஜன் மட்டும் இந்த சிறிய விஷயம் இன்னும் பெரிய குடும்ப சண்டையாக மாறாமல் இருந்தால் போதும் என்று மனதிற்குள் அமைதியாக வேண்டிக் கொண்டார். இரவு உணவு முடிந்து யாமினியை தூங்க வைத்துவிட்டு அறைக்குள் வந்தாள் நளினி. அலுவலக கோப்புகளை பையில் இருந்து எடுத்து வைத்து மறுநாள் கூட்டத்துக்கு தேவையான ஆவணங்களை ஒரு முறை பார்த்துவிட்டு சோர்வாக கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தாள். அப்போது அவளை பார்த்த ஜெகன் மெதுவாக கேட்டான். என்னால் எப்படி நளினி குழந்தைய தனியாக பார்த்துக்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை கூட எதுக்காக அவ்வளோ முக்கியமான மீட்டிங்கெல்லாம் வைக்கிறாங்க? குடும்பம் இருக்குன்னு நினச்சி பார்க்க மாட்டாங்களா உங்கள் ஆஃபீஸில்? நளினி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அவன் பக்கம் திரும்பினாள். நீங்கள் எதுக்கு இப்போ கோபப்படுறீங்க? குழந்தை எனக்கு மட்டும்தான் சொந்தமா? உங்களுக்கும் தானே. அவளை வளர்க்குற பொறுப்பு உங்களுக்கும் இருக்குல்ல. ஜெகன் எதுவும் பேசாமல் அவளையே பார்த்தான். பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், ஆணுக்கு சரிசரமாக
சரிசமமாக குடும்ப செலவை சுமக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறீங்கல்ல. ஆனால் குடும்ப பொறுப்புகளை மட்டும் ஆண்கள் ஏற்றுக்க மாட்டீங்களா? அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் இருந்தாங்க. குழந்தை, சமையல், வீட்டு வேலைன்னு எல்லாமே அவங்களோட பொறுப்பாக இருந்துச்சு. ஆண்கள் வெளியில் போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றினாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு ஜெகன். நானும் உங்களை போலவே தான் காலையில் வீட்டை விட்டு கிளம்புறேன். உங்களை போலவே தான் வேலை பண்ணுறேன். உங்களை போலவே தான் சம்பளமும் வாங்குகிறேன். குடும்பத்துக்காக நானும் உழைக்கிறேன். அப்படி இருக்க வீட்டு வேலையும் குழந்தை வளர்ப்பும் மட்டும் ஏன் இன்னும் பெண்களோட பொறுப்பாகவே இருக்கணும்? அடுப்படியும் பிள்ளை வளர்ப்பும் எப்போதுமே பெண்களுக்கு தான் ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க? அவளுடைய குரல் உயரவில்லை. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல வருடங்களாக மனதில் தேங்கியிருந்த ஆதங்கம் வெளிப்பட்டது. ஜெகன் பதில் சொல்ல முயன்றான். ஆனால் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நளினியின் கேள்விகளுக்கு எதிராக வாதிட அவனால் முடியவில்லை. அதே நேரத்தில் அவள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் அவன் மனம் தயாராக இல்லை. தன்னை விட அதிகம் சம்பாதிக்கும் மனைவியுடன் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்து குடும்ப அமைதியை கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவன் மேலும் எதுவும் பேசாமல் மறுபக்கம் திருப்பி படுத்து கொண்டான். அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி நளினியின் மனதுக்குள் இல்லை. வீட்டில் தினமும் நடக்கும் சிறு சிறு போராட்டங்கள் அவளை நாளுக்கு நாள் சோர்வடைய செய்து கொண்டே இருந்தது. அலுவலகத்தில் ஒரு போராட்டம், வீட்டுக்கு வந்தால் இன்னொரு போராட்டம். 2 இடங்களையும் சமநிலைப்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தாள். எத்தனை நாள் தான் இப்படியே ஓடிட்டுருக்க முடியும்? ஒரு நாளாவது என்னை பற்றியும் என் சோர்வை பற்றியும் என் மனதை பற்றியும் யாராவது நினைத்து பார்ப்பாங்களா என்ற கேள்வி அவள் மனதில் மெதுவாக எழுந்தது. அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை தானே அடக்கி கொண்டாள். இப்போது பலவீனமாகிவிடக்கூடாது என்று மனதை வற்புறுத்தி கண்களை மூடினாள். ஆனால் தூக்கம் மட்டும் அவளை தேடி வர மறுத்தது. கடிகாரத்தின் முட்கள் இரவை வெகு தூரம் கடத்தி சென்ற பிறகுதான் அவள் கண்கள் மெதுவாக அயர்ந்தது. அதன் விளைவு மறுநாள் காலையிலேயே தெரிந்தது. வழக்கம் போல அலாரம் ஒலித்ததை கூட கேட்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நளினி திடீரென்று கண் விழித்தபோது நேரம் வழக்கத்தை விட வெகுவாக கடந்திருந்தது. அரை கதவை திறந்து வெளியே வந்த நளினிக்கு ஆயாசமாக இருந்தது. இரவு முழுவதும் சரியாக தூங்காத சோர்வு கண்களிலேயே தெரிந்தது. நேரத்தை பார்த்தவள் பதற்றமாக சமையலறையை நோக்கி நடந்தாள். சமையலறைக்குள் எட்டி பார்த்த அந்த நொடியில் நேற்று இரவு கழுவாமல் இருந்த பாத்திரங்கள் சிங்கில் குவிந்து கிடந்தது. அடுப்பு மேடை துடைக்கப்படாமல் இருந்தது. காய்கறிகள் கூட நறுக்கப்படவில்லை. காலை டிஃபனுக்காக எதுவுமே தயாராகவில்லை. அந்த காட்சியை பார்த்தவுடன் நளினியின் மனம் இன்னும் கனத்தது. ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டேன். உடம்பு முடியாமல் கொஞ்ச நேரம் கூடுதலாக தூங்கிட்டேன். அதுக்கு கூட இந்த வீட்டில் யாராலும் ஒரு வேலையும் செய்ய முடியலையா என்ற ஏக்கம் மனதிற்குள் எழுந்தது. கஸ்தூரி சமையல் அறைக்குள் வந்து ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். ஆனால் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகாரம் செலுத்துவதில் மட்டும் குறையே இருக்காது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கட்டளை போடுவதில் மட்டும் அவளுக்கு சலிப்பே வராது. ஜெகனும் வீட்டில் இருக்கும் நேரங்களில் மனைவிக்கு உதவ வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. வேலை முடிந்து வந்தால் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதுதான் அவன் எண்ணம். ஆனால் வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வரும் நளினிக்கும் அதே சோர்வு இருக்கும் என்பதை யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அதோடு ஜெகனுக்கு உடன் பிறந்த தங்கை சுமித்ராவும் வீட்டிலேயே தான் இருந்தாள். வயது வந்த பெண்ணாக இருந்தும் வீட்டு பொறுப்பு என்ற எண்ணமே அவளுக்கு இல்லை. தன் அறை, தன் கைபேசி, தன் உலகம் என்று இருந்தவள் சமையலறை பக்கம் எட்டி கூட பார்ப்பதில்லை. வீட்டில் ஒரு கப் டீ போட்டு குடிப்பதற்கு கூட தானாக எழுந்ததும் இல்லை. இறுதியில் அந்த வீட்டின் எல்லா பொறுப்புகளும் வந்து விழுவது நளினியின் தலையில்தான். காலை எழுந்தவுடன் டிஃபன், மதிய உணவு, குழந்தைக்கான சாப்பாடு, மாமனார் மாமியாரின் தேவைகள், வீட்டை ஒழுங்குபடுத்துவது, யாமினியை தயார்படுத்துவது எல்லாவற்றையுமே முடித்துவிட்டு அலுவலகத்துக்கு ஓட வேண்டும். மாலையில் அலுவலக வேலையை முடித்துவிட்டு திரும்பி வந்த பிறகும் அதே சுழற்சி மீண்டும் ஆரம்பமாகிவிடும். வீட்டிலும் வேலை, அலுவலகத்திலும் வேலை. 2 இடங்களிலும் முழு பொறுப்பையும் சுமந்தபடி ஓடிக்கொண்டிருந்த நளினிக்கு நீ கொஞ்சம் உட்காரு, நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய மனிதர் அந்த வீட்டில் ஒருவர் கூட இல்லை என்ற உண்மை அந்த காலையில் அமைதியை விட அதிகமாக அவள் மனதை வலிக்கச் செய்தது. ஒரு பெருமூச்சை விட்டவள் தன் சோர்வை மீண்டும் மனதிற்குள்ளேயே புதைத்துவிட்டு அடுப்பை ஏற்றி காப்பி போடத் தொடங்கினாள். நளினி அடுப்பை பற்ற வைக்க முயன்று கொண்டிருந்த போது, நளினி, காலையில் என்ன சமைக்கிற என்று கேட்டுக்கொண்டே சமையலறை வாசலில் வந்து எட்டி பார்த்தாள் கஸ்தூரி. அந்த கேள்வியை கேட்ட நொடியே நளினிக்கு உள்ளுக்குள் சொரீரென்று கோபம் எழுந்தது.
காலையில் தாமதமாக எழுந்ததால் பாத்திரங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கின்றன. அவற்றை கழுவ வேண்டும், குழந்தையை தயார்படுத்த வேண்டும், தானும் அலுவலகத்துக்கு போக வேண்டும். இத்தனை வேலைகள் கண்முன்னே இருக்க என்ன சமைக்கப் போகிறாய் என்று மட்டும் வந்து கேட்பது அவளுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. ஆனால் அந்த கோபத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு உறுதியான குரலில் சொன்னாள், அத்தை, இன்னைக்கு காலையில் என்னால் சமைக்க முடியாது. கஸ்தூரி புருவத்தை சுருக்கி பார்த்தாள். இந்த பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி ஒழுங்குபடுத்திட்டு குழந்தையையும் ரெடி பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் நீங்கள் காலையில் டிஃபனை கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஜெகன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்கள். அவள் சிறிது நேரம் இடைவெளி விட்டு தொடர்ந்தாள். நீங்களும் மாமாவும் இன்னைக்கு சித்தி சந்திரா வீட்டுக்கு தானே போகிறீங்க. மதிய சாப்பாடு அங்கேயே பார்த்துக்குவீங்க. நான் ஆஃபீஸில் மீட்டிங் முடிச்சுட்டு மாலை வந்ததும் ராத்திரிக்கு சமைச்சிட்றேன். நளினியின் குரலில் மரியாதை இருந்தது. ஆனால் அந்த முடிவில் எந்த தயக்கமும் இல்லை. கஸ்தூரி சில நொடிகள் எதுவும் பேசாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். தினமும் எப்படியாவது சமாளித்து எல்லா வேலைகளையும் செய்துவிடும் நளினி இன்று முதல் முறையாக தன்னால் முடியாது என்று தெளிவாக சொல்வது அவளுக்கு ஆச்சரியத்தை தரவில்லை. அவள் அப்படித்தான், எதை சொல்ல வேண்டும் என்றாலும் நேராக சொல்லிவிடுவாள். ஆனால் நளினி அதற்கு மேல் எந்த விளக்கமும் சொல்லவில்லை. சிங்கில் குவிந்து கிடந்த பாத்திரங்களை எடுத்து தண்ணீர் சிறந்தவள் நேரத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு அடுத்த வேலையை தொடங்கினாள். முணுமுணுத்து கொண்டே ஹாலுக்கு வந்த கஸ்தூரி செய்தித்தாள் படித்து கொண்டிருந்த ரங்கராஜன் அருகில் வந்து அமர்ந்தாள். பார்த்தீங்களா, அவள் பேசுகிறத கேட்டிங்களா? காலையில் டிஃபன் கடையில் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. ஞாயிற்றுக்கிழமை கூட அவளால் லீவு போட்டுட்டு சமைக்க முடியாதா? எப்போ பார்த்தாலும் வேலை மீட்டிங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறா. இப்போ வீட்டில் பெரியவங்க நாங்கன்னு கூட மரியாதை கூட இல்லை. ரங்கராஜன் செய்தித்தாளை மடித்து வைத்துவிட்டு மனைவியை அமைதியாக பார்த்தார். நீ பேசுறது தப்பு கஸ்தூரி. அவருடைய பதிலை கேட்டு கஸ்தூரி முறைப்பாக அவரை பார்த்தாள். அவ செய்கிற எல்லாத்துலேயும் நீ குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தா நீயும் நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டில் இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்ட. நீ பேசுறது தாங்க முடியாமல் தான் அவள் இப்போ பதில் பேசவே ஆரம்பிச்சிருக்கா. இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அவள் அமைதியாக தானே இருந்தா. கஸ்தூரி உடனே முகத்தை சுளித்தாள். ஆமாம், உங்ககிட்ட வந்து சொன்ன பாரு, நீங்கள் மருமக பக்கம் தானே சப்போர்ட்டாக பேசுவீங்க. கட்டின பொண்டாட்டியை விட மருமக தானே உங்களுக்கு வசதி. ரங்கராஜன் மெதுவாக சிரித்தார். இல்லை கஸ்தூரி, அவள் பக்கம் நியாயம் இருக்குது. அதை நியாயம்னு சொல்ல வேண்டியது ஏன் கடமை. அதுக்காக உன்னை நான் மதிக்கலன்னெல்லாம் அர்த்தம் இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மீண்டும் தொடர்ந்தார். உன் மரியாதை குறையக்கூடாதுன்னு தான் மருமகம் முன்னாடி நான் உன்னை எதுவுமே சொல்கிறதில்ல. உன் பேச்சுக்கு எதிராக பேசினா அது உனக்கு தான் அவமானம். அதனால தான் தனியாக இருக்கிற நேரத்தில் சொல்கிறேன். கஸ்தூரிக்கு கோபம் குறையவே இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோ. நளினி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓய்வில்லாமல் ஓடுறா. வீட்டையும் பார்த்துக்கிறா, ஆஃபீஸையும் பார்த்துக்கிறா, குழந்தையையும் பார்த்துக்கிறா. அவளுக்கும் சோர்வு இருக்கும் இல்லையா? மனசு விட்டு போகும். ஒரு நாள் என்னால் முடியலன்னு சொன்னால் அதை கூட புரிஞ்சிக்காமல் குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? ரங்கராஜனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிதானமாக வந்து விழுந்தது. அதில் மறுக்க முடியாத உண்மையும் இருந்தது. ஆனால் கஸ்தூரியின் மனம்தான் மாறவில்லை. முகத்தை திருப்பி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாலும் தன் எண்ணமே சரி என்ற பிடிவாதம் அவளுக்குள் இன்னும் அப்படியே இருந்தது. ரங்கராஜன் ஆழமாக பெருமூச்சு விட்டார். பல நாட்களாகவே மனதில் வைத்திருந்த விஷயத்தை இன்று சொல்லியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தவர் கஸ்தூரியை நேராக பார்த்தார். கஸ்தூரி, நீ உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய குரலில் இருந்த தீவிரத்தை உணர்ந்த கஸ்தூரி என்ன என்பது போல அவரை பார்த்தாள். எனக்கு பென்ஷன் பணம் மாதம் 25,000 ரூபாய் வருது. ஆனால் அந்த பணத்தில் இந்த குடும்பத்துக்காக ஒரு பைசா கூட செலவழிக்க நீ விட மாட்ட. ஒவ்வொரு மாதமும் அப்படியே உன் கையில் தானே கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை நீ உன் சேமிப்பில் போட்டு வச்சிருக்கிற. சிறிது நேரம் இடைவெளி விட்டவர் தொடர்ந்தார். ஆனால் நம்ம மருமக நளினி அவள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒத்த ரூபா கூட தனக்குன்னு ஒதுக்கி வைக்கிறாளா? அவளுக்கு நகை வாங்கிக்கிறாளா? ஆடம்பரமாக செலவு பண்ணுறாளா? இல்லை, சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக தானே செலவழிக்கிறா. வீட்டு செலவு, குழந்தை செலவு, மின் கட்டணம், மளிகை, தேவை என்றால் மருத்துவ செலவு, எதுவாக இருந்தாலும் தயங்காமல் பணம் எடுக்கிறாள். அவருடைய குரல் மென்மையாக மாறியது. நாம் எல்லாரும் அவள் சம்பாதிக்கிற காசில் தானே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த நன்றி விசுவாசம் நமக்கும் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லை கஸ்தூரி? அந்த வார்த்தைகள் கஸ்தூரியின் காதில் விழுந்ததும் அவள் கோபத்தில் கொதித்து போனாள். ஏன் என் மகன் ஜெகன் சம்பாதிக்கலையா? அவன் சம்பாத்தியத்தில் நாம் உட்காந்து சாப்பிட்லையா? மருமக சம்பாத்தியத்தில் தான் உட்காந்து சாப்பிட்றோம்னு நீங்களே சொல்லி கொடுத்துடுவீங்க போல இருக்கே என்று ஆத்திரமாக சொல்லி அவரை உறுத்து பார்த்தாள்.
ரங்கராஜன் அமைதியாக அவளை பார்த்தார். நீ சொல்கிறது வாஸ்தவந்தான் கஸ்தூரி. ஓ மகன் சம்பாதிக்கிறான் தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் நீயே கணக்கு போட்டுப்பாரு, ஜெகன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்? அந்த சம்பளத்தை மட்டும் வச்சு இந்த குடும்பத்தை ஓட்ட முடியுமா? வீட்டு கடன், குழந்தை செலவு, மளிகை, கரண்ட் பில், பெட்ரோல், பள்ளி செலவு, எதிர்கால சேமிப்பு, இதையெல்லாம் அவன் சம்பளத்தில் மட்டும் சமாளிக்க முடியுமா? கஸ்தூரி அமைதியாக இருந்தாள். உண்மையை சொல்லணுன்னா உன் மகன் சம்பளம் மாத்திரை மருந்து செலவுக்கு கூட போதாத நிலை தான். இந்த வீடு எந்த கஷ்டமும் இல்லாமல் ஓடுறதுக்கு முக்கிய காரணம் நளினியோட வருமானம்தான். அந்த பணத்தால் தான் இந்த குடும்பம் முழுசாக நிற்குது. அவருடைய குரல் கோபத்தில் வெளிப்பட்டது. அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசு கஸ்தூரி. மருமகனை நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு மனுஷின்னு நினச்சிப்பாரு. அவளை மரியாதையாக நடத்த வேண்டாம். குத்தம் சொல்லாமையாவது இருக்கலாமில்ல? முழு அலங்காரத்துடன் தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள் சுமித்ரா. அழகாக சேலை அணிந்து முடியை சீராக திரித்து கொண்டு கையில் சிறிய கைப்பையை எடுத்துக்கொண்டு நேராக ஜெகன் முன் வந்து நின்றாள். அண்ணா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், கிஃப்ட் வாங்கணும், ஒரு 1000 ரூபாய் வேணும். ஜெகன் அவளை பார்த்தான். ஏற்கனவே வீட்டில் நடந்த வாக்குவாதத்தால் அவன் மனநிலை சரியாக இல்லை. ஏன் சுமித்ரா, நீயும் டீச்சர் வேலைக்கு போகிற, மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற, உன் காசில் செலவு பண்ணிக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்து கேட்குற என்று எரிந்து விழுந்தான். அவன் பேச்சை கேட்ட கஸ்தூரி உடனே குறுக்கிட்டாள். அவன்கிட்ட ஏதுடி பணம்? அவன்கிட்ட போய் எதுக்காக கேட்குற? அவன் சம்பாதிக்கிறத அப்படியே கொண்டு போய் பொண்டாட்டி கையில் கொடுத்துட்றான்ல. 10 ரூபாய்க்கு டீ குடிக்கணுன்னா கூட அவகிட்ட தானே கெஞ்சிக்கிட்டு நிற்கிறான். மானங்கட்டத்தனமா என்று மறைமுகமாக நளினியை சாடினாள். அந்த நேரத்தில் அலுவலகத்திற்கு கிளம்ப தயாராக இருந்த நளினி அங்கே வந்து நின்றாள். ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் கைப்பையை திறந்து 1000 ரூபாய் நோட்டை எடுத்து சுமித்ராவிடம் நீட்டினாள். இந்த சுமித்ரா, இதை வச்சுக்கோ. சுமித்ரா தயக்கத்துடன் பணத்தை வாங்கி கொண்டாள். அவள் திரும்பி செல்ல முயன்றபோது நளினி அமைதியாக சொன்னாள். இன்னொரு விஷயம், உன் சம்பளத்தை முடிஞ்ச வரைக்கும் பத்திரமா சேமிச்சு வை. நாளைக்கு உன் கல்யாண செலவுக்கு அது ரொம்பவும் உதவும். அவ்வளவுதான். அந்த ஒரு வாக்கியம் கஸ்தூரியின் காதில் விழுந்தவுடனே துள்ளி கொண்டு சண்டைக்கு வந்து விட்டாள். ஏண்டி, அவள் பணத்தை சேமித்து வச்சு அவளே அவள் கல்யாணத்தை பண்ணிக்கணுமா? அண்ணனும் அண்ணியும் எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க என்று வெடுக்கென்று கேட்டாள். நளினி மெதுவாக திரும்பி மாமியாரை நேராக பார்த்தாள். ஏன் அத்தை, பெற்றவங்க நீங்கள் தானே. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமையும் பொறுப்பும் தானே. அதையே எங்கள் தலையில் சுமத்துறீங்க? கஸ்தூரி முகம் சிவந்து போனாள். ஏண்டி, ஒத்த 1000 ரூபாயை கொடுத்துட்டு மொத்த கல்யாண செலவையும் எங்கள் தலையில் கட்ட பார்க்குறியா? நளினி உடனே பதிலளித்தாள். ஓ, அப்போ இந்த 1000 ரூபாயும் நீங்களே கொடுத்துட்றன்றீங்களா? கஸ்தூரி பதில் சொல்லும் முன்பே நளினி சுமித்ராவை பார்த்தாள். அப்போ அந்த பணத்தை திருப்பி கொடு சுமித்ரா. ஒரு நொடி தயங்கிய சுமித்ராவின் கையிலிருந்து அந்த 1000 ரூபாயை நளினி வெடுக்கென்று பறித்து கொண்டாள். பரவாயில்லை, எனக்கு ஒரு 1000 மிச்சம் என்று சொல்லிவிட்டு பணத்தை மீண்டும் தன் கைப்பைக்குள் வைத்துக்கொண்டு திரும்பி நடந்தாள். சுமித்ரா அதிர்ச்சியில் அப்படியே நின்று விட்டாள். கஸ்தூரியை பார்த்து, வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாம்மா? இப்போது அந்த 1000 ரூபாயை நீ குடிப்பியா என்று எரிச்சலோடு கேட்டாள். கஸ்தூரி உடனே பார்வையை திருப்பி கொண்டாள். என்கிட்ட எங்கடி இருக்குது காசு? ஏங்க கிளம்புங்க, நேரமாச்சு, சந்திரா வீட்டுக்கு போகணுமில்ல என்று பேச்சை மாற்றிவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல ரங்கராஜனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியில் சென்றாள். அவள் அங்கிருந்து நழுவி சென்றதை பார்த்து சுமித்ராவுக்கு உள்ளுக்குள் ஆத்திரம் போத்து கொண்டு வந்தது. தனக்காக ஒரு 1000 ரூபாய் கூட செலவு செய்ய தயங்கும் தாய். அன்னி முன்னால் மட்டும் பெரிய பேச்சு பேசிவிட்டு பொறுப்பிலிருந்து எவ்வளவு எளிதாக விலகிச் செல்கிறாள் என்பதை எண்ணி பார்க்க ஆத்திரம் குறையவே இல்லை சுமித்ராவுக்கு. ஆஃபீஸ்க்கு ஸ்கூட்டியில் கிளம்பிய நளினி வழக்கத்தை விட சற்று வேகமாக வண்டியை ஓட்டினாள். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது என்ற பதற்றம் அவளுக்குள் இருந்தது. அதற்குள் பாதியில் வண்டி தடுமாறியது. ஓரமாக நிறுத்தி பார்த்தபோது பின் சக்கரம் பஞ்சராகி இருந்தது. அருகில் இருந்த பஞ்சர் கடைக்கு வண்டியை மெதுவாக தள்ளி சென்று பஞ்சர் போட வைத்தாள். அங்கிருந்த சில நிமிடங்களும் அவளுக்கு 1 மணி நேரமாக தோன்றியது. வேலையும் மீட்டிங்கும் வீட்டில் விட்டு வந்த குழந்தையும் என்று மனம் பல திசைகளில் ஓடிக்கொண்டிருக்க பஞ்சர் போட்டு முடித்ததுமே மீண்டும் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சிக்னலில் வண்டியை நிறுத்திய போது அவளை கடந்த ஒரு பைக் முன்பக்கம் சென்று நின்றது.
அடுத்த நொடியே நளினியின் பார்வை அங்கே உறைந்து போனது. அந்த பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்தது சுமித்ரா தான். ஒரு வாலிபனின் இடுப்பை இறுக கட்டிக்கொண்டு அவன் முதுகில் சாய்ந்தபடி அவன் காதருகே ஏதோ சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள். காலை வீட்டில் தோழியின் கல்யாணம் என்று சொல்லி கிளம்பிய சுமித்ரா இப்படி ஒருவனுடன் இருப்பதை பார்த்த நளினி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். யார் இது? சுமித்ராவுக்கு தெரிஞ்ச பையனா இல்லை வேற ஏதாவது காதல் விவகாரமா என்ற கேள்வி அவள் மனதை குடைந்தது. சிக்னல் பச்சையாக மாறியதும் அந்த பைக் வேகமாக முன்னேறியது. நளினி உடனே ஆஃபீஸ்க்கு அழைத்து திடீர் உடல்நல குறைவு காரணமாக வர முடியாது என்று லீவு சொல்லிவிட்டு சுமித்ரா சென்ற பைக்கை பின்தொடர்ந்தாள். சில தூரம் சென்ற பைக் ஒரு தியேட்டர் வாசலில் நின்றது. நளினி தன் வண்டியை சற்று தொலைவில் ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு அமைதியாக கவனித்தாள். சுமித்ரா அவனுடன் பேசிக்கொண்டே உள்ளே செல்ல தயாரானாள். நளினி அவசரப்படவில்லை. முதலில் பைக்கின் நம்பரை கவனமாக நோட் செய்து கொண்டாள். பிறகு அந்த இளைஞனின் முகம் தெளிவாக தெரியும் வகையில் தன் செல்போனில் ஒரு படம் எடுத்தாள். அதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பினாள். இதை உடனே வீட்டில் சொல்லலாமா? சொல்லிட்டா இவளோட வாழ்க்கையே வேற மாதிரி போயிடுமா? முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்று எண்ணிக்கொண்டே திரும்பிய அவளுக்கு தலைவலி மண்டையை பிளந்தது. சோர்வும் மன அழுத்தமும் சேர்ந்து உடம்பை தள்ளியது. அருகில் இருந்த மெடிக்கல் ஷாப்பின் முன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றாள். தலைவலி மாத்திரை வாங்கி கொண்டிருந்த போது அவள் அருகே பரிச்சயமான குரல் ஒலித்தது. நளினி, என்னம்மா எங்க? திரும்பி பார்த்தவள் ஆச்சரியப்பட்டாள். மாமா நீங்களா? தலைவலின்னு மாத்திரை வாங்க வந்தேன் மாமா. ஆமாம், நீங்கள் என்னங்க? அவர் நளினியின் அக்கா, காஞ்சனாவின் கணவர் பாபு. உங்கள் அக்காவுக்கு நேற்று நைட்லேருந்து உடம்பு சரியில்லைம்மா, அதுதான் மாத்திரை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்ன உடம்புக்கு மாமா? காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல. நளினி கவலையுடன் அவரை பார்த்தாள். என்ன மாமா இது, காய்ச்சல் அதிகமாக இருந்தால் மாத்திரை மட்டும் வாங்கிட்டு போகிறீங்களே, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு தோணலையா? பாபு சோர்வாக சிரித்தார். அவள் எங்கே கூப்பிட்டா வர்றா? எதுக்கு எடுத்தாலும் செலவாகும்னு பயந்துக்கிட்டே இருக்கா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. நளினி உடனே முடிவு செய்தாள். சரி வாங்க மாமா, நானே வந்து அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், நீ வந்து சொன்னாதான் உங்கள் அக்காவும் கேட்பா. அசோக் என்ன பண்ணுறா மாமா? அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நல்லா படிக்கிறானா? நல்லா படிக்கிறாம்மா. சரி, நீங்கள் எதில் வந்தீங்க? ஆட்டோவில் தான் வந்தம்மா. அப்போ வாங்க, என் வண்டியிலேயே போயிடலாம். பாபு சம்மதித்தார். நளினி வண்டியை அவரிடம் கொடுத்தால் அவர் ஓட்ட பின்னால் நளினி அமர்ந்தாள். அதே நேரத்தில் சந்திரா வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த கஸ்தூரியும் ரங்கராஜனும் ஆட்டோவில் அந்த வழியே சென்று கொண்டிருந்தனர். பாபு ஓட்டும் ஸ்கூட்டியின் பின்னால் நளினி அமர்ந்து செல்வதை பார்த்த கஸ்தூரியின் கண்கள் கூர்மையாயின. பாத்தீங்களா என்று உடனே ரங்கராஜனின் கையை தட்டினாள். என்ன என்று அவரும் திரும்பி பார்த்தார். ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவ அக்கா கணவனோட ஊர் சுற்றிட்டு இருக்கிறா. நம்ம ஏமாந்த சோனகிரி மகன் ஜெகன் அங்கே குழந்தைய தனியாக வச்சுக்கிட்டு அல்லாடிட்டு இருக்கான். ரங்கராஜனின் முகம் உடனே கடுமையாகியது. வேணா கஸ்தூரி, வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசாத. அவங்களுக்கு ஏதாவது அவசரமான வேலையாக இருந்திருக்கும், அதனால் நளினியை கூப்பிட்ருப்பாங்க. அதுக்கு தான் அவள் போகிறா. ஆமாம், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. எதுவும் தெரியாமல் நம்ம மருமகளை பற்றி தப்பாக பேசக்கூடாது. நளினி அப்படிப்பட்ட பொண்ணு ஒன்றும் கிடையாது. அவள் நேர்மையானவ, பொய் சொல்ல மாட்டா. திடீர்னு எமர்ஜென்சின்னு இவங்க ஃபோன் பண்ணியிருக்கலாம். கஸ்தூரி முகத்தை சுளித்தாள். ஆமாம், உங்ககிட்ட வந்து சொன்னேன் பார்த்தியா? என்ன சொல்லணும், செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி தான். உங்களுக்கு செக்கு எது சிவலிங்க எதுன்னே தெரியல. மருமகன்னா கண்மூடித்தனமாக நம்பிக்கிறீங்க. ரங்கராஜன் அதற்கு பிறகு எதுவும் பேசவில்லை. ஆனால் மனதிற்குள் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக இருந்தது. கஸ்தூரியின் சந்தேக பார்வை ஒரு நாள் இந்த வீட்டில் பெரிய தீயை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் அவரை அமைதியாக கடித்து கொண்டிருந்தது. அக்கா, வாசலில் இருந்து நளினியின் குரல் கேட்டவுடன் காய்ச்சலால் சோர்ந்து படுத்திருந்த காஞ்சனா மெதுவாக எழ முயன்றாள். எழுந்திருக்காதக்கா என்று அவசரமாக ஓடி வந்த நளினி அவள் அருகில் அமர்ந்து மீண்டும் காஞ்சனாவை தலையணையில் சாய்த்தாள். என்னக்கா இது, உடம்பு இப்படி முடியாமல் இருக்கும்போது ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலை? டாக்டரை பார்த்தா தானே சரியாகும். சும்மா மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது மாத்திரை வாங்கி போட்டால் பின்னாடி வேறு பிரச்சனை ஏதாவது வந்தால் என்ன பண்ணுறதா? காஞ்சனா மெல்ல சிரித்தாள். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன்னு மாமா ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தப்படத்தானே செய்வார். அவர் வாங்கல சம்பளத்தில் எவ்வளவு செலவுகள் இருக்குது. அதில் தேவையில்லாமல் என்னால் உடம்புக்கு ஏதாவது வந்து அதுக்கும் செலவு வைக்கணுமான்னு மனசே வரலை. நளினி அவள் கையை பிடித்து கொண்டாள். என்னக்கா இப்படி பேசுகிற? உடம்பை விட பெரியது எதுவும் இல்லை. காஞ்சனாவின் கண்கள் கலங்கின.
பாவம் உன் மாமா என்னடி பண்ணுவார்? என்னால் அவருக்கு ஒரு உபயோகமும் இல்லை. இப்போ உடம்பும் முடியாமல் படுத்துட்டேன். வீட்டு வேலையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வார்த்தையை கேட்ட நளினி மெதுவாக சிரித்தாள். காஞ்சனா, நீ நல்லா இருந்தப்போ என்னை பார்த்துக்கிட்டேல்ல, இப்போ உனக்கு முடியலன்னா நான் உன்னை பார்த்துக்கணும். அதுதானே வாழ்க்கை. கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மீண்டும் மென்மையாக சொன்னாள். நமக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லை. நம்ம வாழ்க்கையை நாம் தானே பார்த்துக்கணும். ஆனால் நான் இருக்கேன்ல, உனக்கு ஏதாவது அவசரம்னா ஓடி வர மாட்டேனா? அந்த ஒரு வார்த்தையில் இருந்த பாசம் காஞ்சனாவின் கண்களை நினைத்தது. சரி, இப்போ வேற எதுவும் பேசாத மாமா என்று பாபுவை அழைத்தாள். போய் ஒரு ஆட்டோவை கூப்பிடுங்க, அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு காட்டிட்டு கூட்டிட்டு வந்துடலாம். வேண்டாம் நளினி என்று காஞ்சனா மறுத்தாள். அக்கா, நீ எதுவும் பேசாத, கிளம்பு. நளினியின் உறுதியான குரலுக்கு மேல் யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. சிறிது நேரத்தில் ஆட்டோ வந்தது. பாபுவின் உதவியுடன் காஞ்சனாவை ஆட்டோவில் ஏற்றி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றாள். மருத்துவர் பரிசோதித்து பார்த்து வைரஸ் காய்ச்சல் என்று கூறி மருந்துகளையும் 2 நாட்கள் முழு ஓய்வும் எடுக்க அறிவுறுத்தினார். தேவையான மருந்துகளை வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்தாள் நளினி. சரிக்கா, நீ நல்லா ரெஸ்டடு. நாளைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது இப்படியே வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். ஏதாவது வேணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. காஞ்சனா தலையசைத்தாள். சரி. நளினி கடிகாரத்தை பார்த்தாள். டைம் ஆச்சு. பாவம், இன்னைக்கு ஜெகன் தான் யாமினியை பார்த்துக்கிறாரு. மாமியாரும் மாமனாரும் 2 பேருமே மாமியாரோட தங்கச்சி சந்திரா அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க. நான் கிளம்புறேன். பாபு வாசல் வரை வந்து அவளை வழி அனுப்பினார். பார்த்து போயிட்டு வாமா என்று பாபு அக்கறையோடு சொன்னார். சரிம்மா, கவனமா போய் என்று காஞ்சனாவும் புன்னகையோடு கூறினாள். அவர்களை பார்த்து மெதுவாக புன்னகைத்த நளினி ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து மீண்டும் வீட்டை நோக்கி கிளம்பினாள். மனதில் இன்னும் சுமித்ராவை பற்றிய கேள்வியும் வீட்டில் தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் போராட்டமும் ஒன்றாக சுழன்று கொண்டிருந்தன. சந்திரா வீட்டிலிருந்து திரும்பிய கஸ்தூரியின் மனம் முழுவதும் ஒரே கொதிப்பாக இருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் செருப்பை கூட சரியாக கலற்றாமல் நேராக ஹாலில் அமர்ந்திருந்த ஜெகனை நோக்கி வந்தாள். டே ஜெகன்! அவள் குரலில் இருந்த கோபத்தை பார்த்தவனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. என்னம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது, என்னால் லீவு போட முடியாதுன்னு உன் பொண்டாட்டி காலையிலேயே சொல்லிட்டு போனாலா இல்லையா? ஆமாம், அதுக்கு இப்போ என்னங்கிற? கஸ்தூரி உதட்டை பிதுக்கினாள். அவளுக்கு ஆஃபீஸில் வேலை இல்லைடா, அக்கா புருஷனோட ஊர் சுற்றுறது தான் வேலை. கஸ்தூரி என்று ரங்கராஜன் அதட்டினார். வார்த்தையை பார்த்து பேசு. நீங்கள் கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருக்கீங்களா என்று அவரை நோக்கி எரிச்சலுடன் திரும்பினாள் கஸ்தூரி. எப்போ பார்த்தாலும் மருமக பக்கம்தானே பேசுவீங்க? பிறகு மீண்டும் ஜெகனை நோக்கி திரும்பினாள். டேய், நம்மக்கிட்ட ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு யாமினியை ஓன் தலையில் கட்டிட்டு அவள் பாட்டுக்கு அவள் அக்கா புருஷனோட வண்டியில் ஊர்வலம் போயிட்டு இருந்தா. என் கண்ணாலேயே பார்த்தேன். ஆட்டோவில் போயிட்டு இருந்தப்போ நானும் உங்கள் அப்பாவும் பார்த்தோம். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஜெகனின் மனதில் நஞ்சாக இறங்கியது. ரங்கராஜன் உடனே குறுக்கிட்டார். ஜெகன், அம்மா சொல்கிறத அப்படியே நம்பிடாத. நானும் பார்த்தேன்தான். ஆனால் அதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலடா. அவங்களுக்குள்ளே ஏதோ அவசர வேலையாக இருந்திருக்கும். எதையும் விசாரிக்காமல் முடிவுக்கு வந்துடாத. ஆனால் கஸ்தூரி விடவில்லை. நீங்கள் அதை தான் சொல்வீங்கன்னு தெரியும். உங்கள் கண்ணுக்கு அவள் எது பண்ணினாலும் சரிதானே. நான் மட்டும்தான் போய் சொல்கிறேன்னு அவன் மீண்டும் மகனை தூண்டினாள். அவள் வீட்டுக்கு வந்ததும் என்னன்னு நல்லா கேளுடா, உண்மையை தெரிஞ்சுக்கோ. எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டே இருப்ப? அந்த வார்த்தைகள் ஜெகனின் மனதில் சந்தேக விதையை விதைத்து விட்டது. காலையிலிருந்து குழந்தைய தனியாக பார்த்த சோர்வு, அம்மா தொடர்ந்து சொன்ன குற்றச்சாட்டுகள், இப்போது கேட்ட அந்த செய்தி அனைத்தும் சேர்ந்து அவன் கோபத்தை தலைக்கேற்றியது. இன்னைக்கு அவள் வீட்டுக்கு வரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். 2ல் 1 பார்த்துக்கிறேன் என்று மனதிற்குள் உறுதியாக முடிவு செய்து கொண்டான் ஜெகன். அவன் முகத்தில் தெரிந்த இறுக்கத்தை பார்த்த ரங்கராஜனின் மனம் மட்டும் பதறியது. உண்மை தெரியாமல் ஒரு தவறான புரிதல் இந்த குடும்பத்தின் அமைதியை சிதைக்கப் போகிறதோ என்ற கவலை அவரை விட்டு அகலவே இல்லை. அவர்கள் மூவரும் ஹாலில் பேசி கொண்டிருந்த போது வெளியிலிருந்து சுமித்ரா உள்ளே வந்தாள். முகத்தில் இருந்த உற்சாகத்தை பார்த்து கஸ்தூரி உடனே அவளை அழைத்தாள். வாடி, சரியான நேரத்துக்கு வந்துட்ட. என்னம்மா, வீட்டில் என்ன இன்னைக்கு புது கலாட்டா என்று சிரித்தபடியே கேட்டாள் சுமித்ரா. அதற்காகவே காத்திருந்தவள் போல கஸ்தூரி மீண்டும் ஆரம்பித்தாள். உங்கள் அண்ணி ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய உன் அண்ணன் தலையில் கட்டிட்டு அவள் அக்கா புருஷனோட ஊர் சுற்றிட்டு இருந்தா. நானும் உங்கள் அப்பாவும் எங்கள் கண்ணால் பார்த்தோம்.
சந்திரா வீட்டுக்கு போகும் வழியில் பார்த்த சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை பெரிதுபடுத்தி தன் மனதில் தோன்றிய சந்தேகங்களையும் சேர்த்து சுமித்ராவிடம் கூறினாள். அவள் பேச்சு முடியும் முன்பே வாசலுக்கு வெளியே ஸ்கூட்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நால்வரின் பார்வையும் ஒரே நேரத்தில் வாசலை நோக்கி திரும்பியது. ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு மெதுவாக உள்ளே வந்தாள் நளினி. நாள் முழுவதும் அலைந்து திரிந்த சோர்வு அவள் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவள் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் ஜெகன் எழுந்து நின்றான். எங்கே போயிட்டு வர நளினி? நளினி புருவத்தை சுருக்கினாள். ஏன், என்ன கேள்வி இது? புதுசாக விசாரணையெல்லாம்? ஜெகன் அவளை நேராக பார்த்தான். ஆஃபீஸில் அர்ஜென்ட் மீட்டிங், என்னால் லீவு போட முடியாது, சண்டே கூட ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போனல, இப்போ நேராக ஆஃபீஸில் இருந்து தான் வர்றியா? அவன் குரலில் சந்தேகம் வெளிப்படையாக தெரிந்தது. நளினி அமைதியாக பதிலளித்தாள். ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிட்டேன், வழியில் மாமாவை பார்த்தேன், அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார், அதனால் அக்கா வீட்டுக்கு போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ தான் வர்றேன். சிறிது நேரம் அவனை பார்த்தவள் கேட்டாள். இப்போ எதுக்காக இந்த குறுக்கு விசாரணை? ஜெகனின் முகம் இறுகியது. நம்ம குழந்தைய பார்த்துக்கிறத விட உனக்கு உங்கள் அக்காவை பார்த்துக்கிறது தான் முக்கியமாக போயிடுச்சா? அந்த கேள்வி நளினியை நேராக தாக்கியது. ஆமாம், முக்கியம்தான். எந்த தயக்கமும் இல்லாமல் பதில் சொன்னாள். எனக்கு எங்கள் அக்கா அம்மா மாதிரி, அவளுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். உங்களுக்கு உங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி, அதோட உங்கள் சித்தி, சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் எங்கள் அக்காவுக்கு, எங்கள் மாமாவுக்கு என்னை விட்டால் யார் இருக்காங்க? அவள் குரலில் கோபத்தை விட வலி அதிகமாக இருந்தது. அப்போது சுமித்ரா குறுக்கிட்டாள். அண்ணி, நீங்கள் பேசுறது சரியா? நாள் பூரா யாமினியை பார்த்துக்க முடியுமா? அண்ணன் எவ்வளவு அல்லாடினாருன்னு தெரியுமா? அப்படி இருந்தும் இன்றைக்கி தான் உங்கள் அக்கா வீட்டுக்கு நீங்கள் போகணுமா? ஆஃபீஸ்க்கு கூட லீவு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக மட்டும் லீவு போடுறீங்களே, அது என்ன நியாயம்? நளினி மெதுவாக அவளை நோக்கி திரும்பினாள். அவள் கண்களில் ஒரு கூர்மை வந்தது. நியாயத்தை பற்றி நீ பேசுறியா சுமித்ரா? அந்த ஒரு கேள்வியிலேயே சுமித்ரா சற்று தடுமாறினாள். நளினி தொடர்ந்து பேசினாள். நான் தேவி தியேட்டர் பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் என் அக்கா வீட்டுக்காரரை வழியில் பார்த்தேன். அந்த ஒரு வாக்கியம் போதுமே சுமித்ராவின் முகத்தில் இருந்த நிறமே மாறிவிட்டது. தேவி தியேட்டரா? அவள் இதயம் ஒரு நொடி நின்றது போல உணர்ந்தாள். அப்படின்னா நான் அருணோட பைக்கில் போனதை அண்ணி பார்த்துட்டாங்களா? அதனால தான் இப்படி குறிப்பாக தேவி தியேட்டர்னு சொல்கிறாங்களா? ஒரே நொடியில் 1000 எண்ணங்கள் அவள் மனதில் ஓடின. நளினி சாதாரணமாக பேசவில்லை. ஏதோ பார்த்துவிட்டு தெரிந்திருந்தும் நேரடியாக சொல்லாமல் பொடி வைத்து பேசுகிறாள் என்பது சுமித்ராவுக்கு தெளிவாக புரிந்தது. பயத்தில் அவளது உள்ளங்கைகள் வியர்த்தன. இதற்கு மேல் ஒரு வார்த்தை கூட பேசினாலும் சரி, அவ்வளவுதான், அண்ணி எல்லாருக்கும் முன்னாலேயே உண்மையை சொல்லிவிடுவாளோ என்ற அச்சம் அவளை ஆட்கொண்டது. அந்த பயத்தில் சுமித்ராவின் வாய் தானாகவே மூடிக்கொண்டது. மேலும் ஒரு வார்த்தை பேசக்கூட அவளால் முடியவில்லை. அறைக்குள் செல்லும் முன் நளினி ஒரு நொடி நின்றாள். ஹாலில் இருந்த ஒவ்வொருவரின் முகத்தையும் அமைதியாக பார்த்தவள் தெளிவான குரலில் பேசத் தொடங்கினாள். இங்கே பாருங்க, எல்லாருக்குமே பொதுவாக நான் ஒன்று சொல்லிடுறேன். அவள் குரலில் எந்த தடுமாற்றமும் இல்லை. எங்கள் அக்காவுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஏதாவது அவசரம்னா நான் போகத்தான் செய்வேன். அதை யாருக்காகவும் மாற்றிக்க முடியாது. ஜெகனை நேராக பார்த்தாள். இன்னொரு விஷயம், இந்த குழந்தை எனக்கு மட்டும் சொந்தமில்லை, உங்களுக்கும் தான் சொந்தம். யாமினியை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் இருக்குது. அதனால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் குழந்தைய ஏன் தலையில் கட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க, அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாமல் திரும்பி தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவள் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த கஸ்தூரி சில நொடிகளில் மீண்டும் மகனை நோக்கி திரும்பினாள். பாத்தியாடா, அவள் எவ்வளவு திமிரா பேசிட்டு போகிறான்னு. இந்த வீட்டில் அவள் வச்சது தான் சட்டமா? இப்போவே இப்படி பேசுகிறானா, இன்னும் நாளைக்கு? கஸ்தூரி! ரங்கராஜனின் குரல் அந்த ஹாலையே அதிர வைத்தது. அவ்வளவு சத்தமாக அவர் பேசியதை வீட்டில் யாருமே இதுவரை கேட்டதில்லை. வாயை மூட போறியா இல்லையா? இனிமே ஒரு தரம் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்த. அவர் கோபத்தை அடக்கி கொண்டே தொடர்ந்தார். ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை கொண்டு போய் நேராக சீனியர் சிட்டிசன் ஹோமில் சேர்த்துடுவேன். நானும் அங்கேயே வந்து தங்கிக்கிறேன். ஏன் தலையெழுத்து, உன்னை கட்டிக்கிட்டதுனால அந்த இடத்துக்கு போய் வாழ வேண்டிய நிலை வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த வீட்டோட நிம்மதியை இனிமே கெடுக்க விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு வார்த்தை கூட பேச இடம் கொடுக்காமல் தன் அறைக்குள் சென்று விட்டார். கஸ்தூரி அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றாள். திருமணமான புதிதிலிருந்து இன்று வரை அவள் வாழ்க்கையில் ரங்கராஜன் அவளை இவ்வளவு கடுமையாக எச்சரித்ததே இல்லை. இதுவே முதல் முறை. ஹாலில் சில நொடிகள்
கனமான அமைதி நிலவியது. அந்த அமைதியை உடைக்காமல் சுமித்ரா மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தாள். யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. அண்ணி உண்மையிலேயே என்னையும் அருணையும் பார்த்துட்டாங்களா? பார்த்திருந்தா எப்போ வேண்டுனாலும் வீட்டில் சொல்லிடுவாங்களோ? அந்த எண்ணமே அவளுக்குள் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்தவளுக்கு கை கால்கள் எல்லாமே லேசாக நடுங்கின. தன் ரகசியம் எந்த நிமிடமும் வெளிச்சத்துக்கு வந்துவிடுமோ என்ற பயம் அவளை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது. ஹாலில் தனியாக நின்ற ஜெகன் மட்டும் தலையை குனிந்தான். நளினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இந்த குழந்தை எனக்கு மட்டும் சொந்தமில்லை, இது உங்களுக்கும் குழந்தை தான். இதை பார்த்துக்கிற பொறுப்பு உங்களுக்கும் தானே இருக்குது. அந்த வார்த்தைகள் அவன் மனசாட்சியை தட்டி எழுப்பியது. அம்மாவின் பேச்சை கேட்டு உண்மையை முழுமையாக கேட்காமலேயே நளினியிடம் குற்றம் சாட்டியது நினைவுக்கு வந்தது. அவளை சந்தேகப்பட்டதற்காகவும் அவளுடைய நிலையை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டதற்காகவும் தன்னை நினைத்து ஜெகனுக்கு அருவருப்பாக இருந்தது. மறுநாள் அதிகாலை 6 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிவிட்டாள் நளினி. அன்றும் அவள் வீட்டில் சமையல் செய்யவில்லை. கிளம்பும் முன் ஹாலில் இருந்த ஜெகனை மட்டும் பார்த்து, நான் இன்னைக்கு காலையில் சமைக்கலை, கடையில் டிஃபன் வாங்கி அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, யாமினியையும் மறக்காமல் சாப்பிட வைங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அவன் பதிலை கூட எதிர்பார்க்காமல் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். ஜெகனும் அவளை தடுக்கவில்லை. நேற்று முழு உண்மை தெரியாமல் அம்மா சொல்லியதை கேட்டு சந்தேகப்பட்டு பேசியது நினைவுக்கு வந்தது. அவன் மனசாட்சியே அவனை வாட்டியது. அவளை தப்பாக நினைத்த தன்னைத்தானே சாடிக்கொண்டான். மனதிற்குள் வருந்தி கொண்டான். நளினி நேராக காஞ்சனாவின் வீட்டிற்கு தான் சென்றாள். காய்ச்சல் சற்று குறைந்திருந்தாலும் காஞ்சனாவுக்கு இன்னும் உடல் சோர்வு இருந்தது. அக்கா, நீ எழுந்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். அரிசி கழுவி அடுப்பில் கஞ்சி வைத்தாள். காய்ச்சலுக்கு ஏற்றவாறு சிறிது பருப்பு பூண்டு சேர்த்து மென்மையாக காய்ச்சி காஞ்சனாவுக்கு சாப்பிட கொடுத்தாள். பிறகு பாபுவுக்கும் பள்ளிக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த அசோக்குக்கும் காலை உணவையும் மதிய உணவையும் விரைவாக சமைத்து வைத்தாள். சிறிது நேரம் அக்கா அருகில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தாள். இப்போ எப்படிக்கா இருக்கு? நேத்தையை விட பரவாயில்லடா, மருந்தை ஒழுங்காக சாப்பிடணும். சாப்பிட்றேன். அப்போது பாபு உள்ளே வந்தார். நளினி, நீ கிளம்புமா, நான் பார்த்துக்கிறேன். என்னம்மாம்மா, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவா? ஆமாம், மெடிக்கல் லீவ் போட்டுட்டேன். இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருப்பேன், நீ கவலை இல்லாமல் கிளம்பு. சரி மாமா. அக்காவை மீண்டும் ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் அவள் அலுவலகத்துக்கு போகவில்லை. அன்றும் அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லிவிட்டாள். நேற்று தேவி தியேட்டர் வாசலில் சுமித்ராவுடன் இருந்த அந்த இளைஞனின் பைக்கின் புகைப்படத்தை எடுத்து வைத்திருந்தாள். அந்த புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்றாள். அங்கே பல வருடங்களாக அறிமுகமான நண்பர் ஒருவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு உதவி வேணும் சார் என்று சொல்லி பைக்கின் பதிவு எண்ணை காட்டினாள். இந்த வண்டி யார் பேரில் இருக்கு, அட்ரஸ் மட்டும் வேணும். அவர் சிறிது நேரம் கணினியில் விவரங்களை பார்த்துவிட்டு, இது அருண்குமார் பேரில் இருக்கு என்று கூறி முகவரியையும் எழுதி கொடுத்தார். ரொம்ப நன்றி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் நளினி. சிறிது நேரத்தில் அந்த முகவரியில் இருந்த வீட்டின் முன் ஸ்கூட்டியை நிறுத்தினாள். சிறியதான ஆனால் சுத்தமாக பராமரிக்கப்பட்ட வீடு. வாசல் கதவு திறந்தே இருந்தது. கதவை தட்டியவுடன் உள்ளிருந்து ஒரு இளைஞன் வெளியே வந்தான். நளினியை பார்த்தவுடன் அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. யார் இவங்க என்ற கேள்வி அவன் கண்களில் வெளிப்பட்டது. அவன்தான் அருண். சுமித்ரா வேலை பார்க்கும் அதே பள்ளியில் கணக்காளராக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய தந்தை தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர். தாய் குடும்பத்தை கவனித்து கொண்டிருக்கும் இல்லத்தரசி. தனக்கு முற்றிலும் அறிமுகமில்லாத ஒரு பெண் வீட்டிற்கு வந்திருப்பதை பார்த்த அருண் மரியாதையோடு கேட்டான், யாரை பார்க்கணும் மேடம்? நளினி அவனை அமைதியாக பார்த்தாள். நீங்கள் தான் அருணா? அவளுடைய குரலில் பதற்றமோ கோபமோ இல்லை. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருப்பதை உணர்ந்த அருணின் மனதில் விளக்கமறியாத ஒரு தயக்கம் மெதுவாக உருவாகத் தொடங்கியது. ஆமாங்க, நான் தான் அருண்குமார். ஆனால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலிங்களே, உங்களை முன்னாடி நான் பார்த்தது கூட இல்லை என்று தயக்கத்தோடு கூறினான் அருண். நளினி அமைதியாக புன்னகைத்தாள். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை எனக்கு நல்லா தெரியும். அவளுடைய அந்த பதிலில் அருண் குழப்பமடைந்தான். நான் சுமித்ராவோட அண்ணி. உங்கள் 2 பேரையும் நேற்று தேவி தியேட்டர் வாசலில் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அந்த ஒரு வாக்கியம் போதுமே அருணின் முகத்தில் இருந்த நிறத்தையே மாற்றிவிட்டது. பதற்றத்துடன் சட்டென்று எழுந்து நின்றவன் அறைக்குள் அமர்ந்திருந்த தன் தாயை பார்த்தான். அவரது கண்களிலும் குழப்பமும் பயமும் தெரிந்தது. அருண், யார் இவங்க, என்ன சொல்கிறாங்க என்று தயக்கத்துடன் கேட்டார் காமாட்சி.
அதற்குள் அருண் அவசரமாக நளினியை நோக்கி திரும்பினான். அக்கா, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க. அவன் குரலில் இருந்த பதற்றம் போலியானதல்ல. நான் சுமித்ராவை ஏமாத்துற நோக்கத்திலெல்லாம் பழகலக்கா. அவளை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் பழகிட்டு இருக்கேன். நளினி அமைதியாக அவன் பேசுவதை கவனித்தாள். வீட்டில் சொல்லி பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று நான் எத்தனையோ தடவை சொன்னேன். ஆனால் சுமித்ரா தான் ஒவ்வொரு தடவையும் தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா. நாங்கள் 2 பேரும் ஒரே ஜாதி இல்லை, வேற வேற ஜாதி. அதனால் வீட்டில் அம்மா அப்பா எதிர்ப்பாங்கன்னு அவள் ரொம்ப பயந்தா. அவன் ஒரு நொடி நின்று பெருமூச்சு விட்டான். அதனால தான் நானும் இன்னும் வீட்டில் இந்த விஷயத்த சொல்லலை. நேரம் வரட்டும், அப்புறம் சொல்லிக்கலான்னு காத்துட்ருந்தேன் என்று சொல்லிவிட்டு தன் தாயின் அருகே சென்று அவருடைய கைகளை பிடித்து கொண்டான். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நான் தப்பாக எதுவும் நடந்துக்கல. உங்ககிட்ட மறைக்கணுன்னெல்லாம் நினைக்கல. சரியான நேரம் வரட்டும் சொல்லலாம் அப்படின்னு தான் காத்துட்ருந்தேன். காமாட்சி அதிர்ச்சியுடன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். அவன் கண்களில் இருந்த நேர்மையும் பேச்சில் இருந்த உண்மையும் அவருக்கு தெளிவாக புரிந்தது. அவற்றையெல்லாம் அமைதியாக கவனித்து கொண்டிருந்த நளினியின் மனதிலும் ஒரு தெளிவு பிறந்தது. அருணின் பேச்சில் பொய்யோ ஏமாற்றும் எண்ணமோ இல்லை. சுமித்ராவை உண்மையாகவே நேசிக்கும் ஒரு இளைஞனின் பதற்றம்தான் அதில் இருந்தது. அந்த நொடியே நளினிக்கு அருணை மிகவும் பிடித்து போனது. இவன் நல்ல பையன், சுமித்ராவுக்கு ஏற்றவன் தான். ஆனால் இவர்களுக்குள் இருக்கும் ஜாதி வித்தியாசம் சின்ன விஷயம் இல்லை. இந்த உண்மை வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய புயலே வெடிக்கும். அதை எப்படி சமாளிக்கணும்னு தான் இனிமே யோசிக்கணும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நளினி. நளினி அமைதியாக நிற்பதை பார்த்த அருண் மீண்டும் அவள் அருகே வந்தான். அவன் முகத்தில் இருந்த பதற்றம் இன்னும் முழுவதுமாக குறையவில்லை. அக்கா என்று தயக்கமாக அழைத்தவன், நீங்கள் என்ன நம்புறீங்க தானே என்று பரிதாபமாக கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட நளினி மெதுவாக புன்னகைத்தாள். அக்கான்னு சொல்கிற உன்னை நான் நம்பாமல் இருக்க முடியுமா? அவள் சொன்ன அந்த ஒரு வாக்கியத்திலேயே அருணின் கண்கள் கலங்கிவிட்டது. இப்போ நீ என் தம்பி ஆயிட்டல்ல, என் தம்பியை நான் நம்பித்தான் ஆகணும். அவளுடைய வார்த்தைகளில் இருந்த பாசம் அருணின் மனதில் இருந்த பாரத்தை முழுவதுமாக இறக்கி வைத்தது. இதுவரை இறுகி கிடந்த அவன் முகத்தில் முதல் முறையாக நிம்மதியின் சிரிப்பு மலர்ந்தது. நளினி அவன் தோளில் மெதுவாக கை வைத்தாள். கொஞ்ச நாள் டைம் கொடு. வீட்டில் நான் பேசி பார்த்துட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன். அருண் நம்பிக்கையுடன் அவளை பார்த்தான். ஆனால் ஒரு விஷயம், அது வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நான் சொல்கிறத மட்டுமே கேட்டு நடந்தால் போதும். சுமித்ராவும் அமைதியாக இருக்க சொல்லு. சரிக்கா என்று உடனே தலையசைத்தான் அருண். அப்போது காமாட்சியை நோக்கி திரும்பினாள் நளினி. அம்மா, நீங்கள் உங்கள் பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறீங்க. அவன் பேச்சிலையும் நடத்திலையும் நேர்மை தெரிகிறது. காமாட்சியின் கண்கள் ஈரமாகியது. நளினி புன்னகையோடு தொடர்ந்தாள். இவன் இனிமே என்னோட தம்பி. அது மட்டுமில்லை, இவன் தான் எங்கள் வீட்டு மருமகனும். அவள் அந்த வார்த்தையை எந்த தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு சொன்னாள். அருணும் காமாட்சியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சில நிமிடங்களுக்கு முன்பு பயத்தால் நிறம் இழந்திருந்த அவர்களின் முகங்கள் இப்போது நம்பிக்கையால் பூரித்திருந்தது. சரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நளினி வாசலை நோக்கி நடந்தாள். அக்கா என்று அருண் மீண்டும் அழைத்தான். திரும்பி பார்த்த நளினியிடம், ரொம்ப நன்றி அக்கா என்று மனம் நிறைந்த குரலில் சொன்னான். நன்றியெல்லாம் வேண்டாம், இனிமே நல்ல பையனா இரு. சுமித்ராவை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் எனக்கு நீ சொல்கிறத செலுத்துகிற நன்றி கடன் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு ஸ்கூட்டியில் ஏறி கிளம்பினாள். அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த அருண்குமாரின் மனதில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய நிம்மதி பிறந்தது. காமாட்சியும் மகனை பார்த்து ஆறுதலாக சிரித்தார். கடவுள் நல்ல மனுஷியைத்தான் உனக்காக அனுப்பியிருக்கிறாரு என்று மனதார சொல்லிவிட்டு நளினியை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் நினைத்து கொண்டார். சுமித்ராவின் மனம் அமைதியாக இல்லை. தேவி தியேட்டர் வாசலில் அருணோடு இருந்ததை நளினி பார்த்து விட்டாள் என்பதில் இப்போது அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அன்னைக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? அருணை பற்றிய உண்மை மட்டும் தெரியுமா, இல்லை தன் காதல் முழுவதும் தெரிந்து விட்டதா? இந்த கேள்விகளே அவளை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அண்ணி வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டா என்ன ஆகும்? அம்மா உயிரோடையே விட மாட்டாங்க, அண்ணனும் என்னை வெறுத்துடுவார் என்று நினைத்தவளின் மனமோ பதறியது. அடுத்த நொடியே அவள் மனதில் ஒரு தவறான எண்ணம் தோன்றியது. அதுக்கு முன்னாடி நானே அண்ணன் மனசில் அண்ணியை பற்றி சந்தேகத்தை விதைச்சிட்டா அப்புறம் அவள் சொல்கிற எதையுமே அண்ணன் நம்ப மாட்டார் இல்லையா? அந்த தவறான கணக்கோடு மெதுவாக ஜெகன் இருந்த இடத்துக்கு சென்றாள்.
அண்ணா, என்ன சுமித்ரா? ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லு. சுமித்ரா தயக்கத்தோடு ஆரம்பித்தாள். அன்னிக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குறண்ணா. அன்னி வீட்டில் இருக்கிறவங்கள உன்னையும் அம்மாவையும் மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எல்லார்கிட்டேயும் தூக்கி எறிஞ்சே பேசுகிறாங்க. இதே நிலமை போச்சுன்னா நாளைக்கு உனக்கு இந்த வீட்டில் சுத்தமாக மரியாதையே இல்லாமல் போயிடும்னா. அவள் பேசி முடிப்பதற்குள்ளாகவே ஜெகனின் முகம் இறுகி போனது. நேத்து நடந்த சம்பவமே இன்னும் அவன் மனதில் பசுமையாக இருந்தது. உண்மையை அறியாமல் நளினியை சந்தேகப்பட்ட குற்ற உணர்வு இன்னும் அவனை விட்டு போகவில்லை. அப்படி இருக்க மீண்டும் அவளை பற்றி குறை சொல்ல வந்த சுமித்ராவின் மீது அவனுக்கு கோபம் வந்தது. சுமித்ரா, வாய மூடு. அவனுடைய குரல் வீட்டையே அதிர வைத்தது. அண்ணியை பற்றி தேவையில்லாமல் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவள் உனக்கு அண்ணி மட்டுமில்லை, அம்மாவுக்கும் சமம். இந்த குடும்பத்தோட தூணே அவள் தான். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோ. ஜெகனின் கோபத்தை எதிர்பார்க்காத சுமித்ரா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அந்த சத்தத்தை கேட்டு கஸ்தூரி வேகமாக அங்கே வந்தாள். என்னடா, எதுக்காக சுமியை இப்படி கத்துற? அவள் என்னை தப்பாக சொல்லிட்டா? ஜெகன் அமைதியாக இருந்தான். ஆனால் கஸ்தூரி நிறுத்தவில்லை. உன் பொண்டாட்டி ஆடுற ஆட்டம் இந்த வீட்டுக்கே தெரியுமே. என்னமோ அவள் தான் பெரிய மகாராணி மாதிரி எல்லாருக்கும் ஆர்டர் போடுறா. நாங்கள் எல்லாருமே அவளுக்கு வேலைக்காரிங்க மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்கிறாளா? இந்த முறை ஜெகன் பொறுமையை இழந்தான். அம்மா, மனசாட்சியோட பேசு. கஸ்தூரி திடுக்கிட்டாள். என்னைக்கு நளினி உன்னை வேலைக்காரி மாதிரி நடத்திருக்கா சொல்லு. அவள் பதில் சொல்லாமல் நின்றாள். ஆஃபீஸ்க்கு போய் வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து வேலையும் செய்கிறா. எப்போவுமே உங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே வேலைக்கு போகிறா. யாராவது உடம்பு சரியில்லைன்னா சலிக்காமல் ஓடி ஓடி பார்த்துக்கிறா. குழந்தையையும் பார்த்துக்கிறா. எப்போ பார்த்தாலும் ஏன் அவளையே குத்தம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? மகன் தன்னை எதிர்த்து பேசுவதை பார்த்த கஸ்தூரியின் முகம் சிவந்து போனது. பாத்தியா, நீ என்னையே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்ட. இது வரைக்கும் என்னை நீ இந்த மாதிரி பேசினதே இல்லை. இப்போது உனக்கும் சொல்லி கொடுத்துட்டாளா என்னை எதிர்க்க சொல்லி? அந்த நேரத்தில் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த ரங்கராஜன் எழுந்து நின்றார். கஸ்தூரி, போதும். அவரது குரலில் சோர்வும் ஆதங்கமும் கலந்திருந்தது. நீ என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டியா? உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி மருமகளோட பாவத்தை மேலும் மேலும் கொட்டிக்காத. பிறகு மகனை பார்த்தார். ஜெகன், இப்போவாது உனக்கு புரியுதா யார் பக்கம் தப்பு இருக்குதுன்னு? ஜெகன் அமைதியாக தலையை குனிந்தான். ரங்கராஜன் தொடர்ந்தார். நளினி பாவண்டா. வெளியில் சொல்ல முடியாத எவ்வளவோ துக்கங்களை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ஒரு இயந்திரம் மாதிரி இந்த வீட்டுக்காக உழைச்சி கொட்டிகிட்ருக்கிறா. அவரது குரல் தழுதழுத்தது. நீயாவது அவளை நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லபடியாக அமையும். சிறிது நேரம் அமைதியாக நின்றவர் ஆழ்ந்த பெருமூச்சோடு சொன்னார். உனக்கு கிடைச்சிருக்கிற மனைவி உண்மையிலேயே ஒரு நல்ல குணவதி. அந்த கொடுப்புனை உனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த கொடுப்புனை இல்லடா. அந்த வார்த்தைகள் ஹாலில் இருந்த அனைவரையுமே அமைதியாக்கியது. ஆனால் கஸ்தூரியின் மனம் மட்டும் மாறவே இல்லை. இப்போது அவளுடைய கோபம் முழுவதுமே ரங்கராஜனை நோக்கி திரும்பியது. மகனும் தன் கையை விட்டு போய்விட்டான். கணவனும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அவளுடைய பிடிவாதத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. ரங்கராஜனின் வார்த்தைகள் கஸ்தூரியின் மனதை மாற்றவில்லை. மாறாக பல ஆண்டுகளாக உள்ளுக்குள் தேங்கியிருந்த கோபத்தை வெடிக்க வைத்தது. நீங்கள் பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா என்று குரலை உயர்த்தினாள். கட்டுன பொண்டாட்டியையே மகன் முன்னாடி குறை சொல்லிக்கிட்டு நேற்று வந்த மருமகளை தூக்கி வச்சு பேசுகிறீங்களே. உங்கள் லட்சணத்துக்கு உங்களுக்கு நான் கிடைச்சதே பெருசு. உங்களுக்கு கொடுப்பினை இல்லைன்னு பேசுகிறீங்க. எனக்கு தான் அந்த கொடுப்பினை இல்லை. எனக்கு சப்போர்ட் பண்ணுற புருஷன் கிடைக்கல. ஆனால் நேற்று வந்த மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுற புருஷனும் கிடைச்சிருக்கான், மாமனாரும் கிடைச்சிருக்காரு. என்ன கால கொடுமை இது? அவள் நிற்கவில்லை. இத்தனை வருஷமாக குடும்பம் நடத்தின மனைவி இப்போ உங்களுக்கு முக்கியமாக தெரியலல்ல? நேற்று வந்த மருமக தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டா. அவள் உங்களுக்கு என்ன சொக்குப்படி போட்டா? அந்த வார்த்தையை கேட்ட நொடியே ரங்கராஜனின் முகம் கோபத்தில் சிவந்தது. கஸ்தூரி என்று அதட்டினார். தப்பாக அர்த்தம் வர்ற மாதிரி பேசுகிற, இந்த வயசில் பேசுகிற பேச்சா இது? நம்ம இத்தனை வருஷ வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. சொக்குப்பொடி அது இதுன்னு ஏன் இவ்வளவு கேவலமாக யோசிக்கிற? அவரது குரல் நடுங்கியது. மருமகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவள் நமக்கு இன்னொரு மகள் மாதிரி. ஆனால் நீ அவளை மகளாக நினைக்க வேண்டாம். குறைந்தபட்சம் ஒரு மனுஷனாவது நினச்சி பேசணும்னு உனக்கு தோணலையா? கஸ்தூரி பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். அப்போது ஜெகன் எழுந்து நின்றான். அவன் கண்கள் சிவந்திருந்தன. அம்மா, அவனுடைய குரலில் இருந்த வேதனை அங்கே இருந்த அனைவரையுமே அமைதியாக்கியது. நியாயத்தை யார் பேசினாலும் தப்பாக தான் தோணுதாம்மா. ஏம்மா இவ்வளவு கீழ்த்தரமாக யோசிக்கிற? இப்படி யோசிக்கிற உன் கூட நளினி எப்படி கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் வாழ முடியும்? கஸ்தூரி அதிர்ச்சியோடு மகனை பார்த்தாள்.
நான் கூட அவன் மேலே தேவையில்லாமல் கோபப்பட்டு உனக்கு சப்போர்ட்டாக தான் இது வரைக்கும் நின்னேன். ஆனால் இப்போ தான் எனக்கே நியாயம் புரியுது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்தான். வேண்டாமா, எங்களுக்கு இந்த வீடும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம். நான் நளினியை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிடுறேன். ரங்கராஜன் பதறிப்போனார். ஜெகன், என்னடா பேசுகிற? ஜெகன் தந்தையை நோக்கி திரும்பினான். அப்பா, நான் இப்படி சொல்கிறதுக்காக என்னை மன்னிச்சுக்கோங்க. அவன் குரல் தழுதழுத்தது. இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியலப்பா. என்னோட சம்பளம் குறைவு தான், அது எனக்கே தெரியும். ஆனால் ஒரு நாள் கூட நளினி அதை வச்சு என்னை குத்தி காட்டி பேசினதே இல்லைப்பா. அவன் கண்கள் கலங்கின. ஆனால் தினம் தினம் அம்மாவும் சுமித்ராவும் 2 பேரும் சேர்ந்து அதையே குத்தி குத்தி காட்டி பேசி எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையே வளர்த்து விட்டுட்டாங்க. சுமித்ரா தலை குனிந்து நின்றாள். இன்னும் கொஞ்ச நாள் இவங்களோட நான் இருந்தேன்னா நானும் ஒரு மிருகமாக மாறிடுவேன்ப்பா. எனக்குள்ளே இருக்கிற நல்ல மனுஷன் சுத்தமாக சேர்த்து போயிடுவான். அது என்னோட எதிர்காலத்தையும் என் குடும்ப வாழ்க்கையுமே அழிச்சிடும். அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ரங்கராஜனின் இதயத்தை கத்தியால் கீறியது. தன் கண் முன்னாலேயே பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டிய குடும்பம் உடைந்து சிதறப்போகிறது என்ற உணர்வு அவரை நிலைகுலையச் செய்தது. சோஃபாவில் மெதுவாக அமர்ந்தவர் 2 கைகளாலும் தலையை பிடித்து கொண்டார். அவருடைய கண்கள் கலங்கின. ஒரு பக்கம் மனைவியின் பிடிவாதம், மறுபக்கம் மகனின் உடைந்த மனம். இந்த 2க்கும் நடுவே சிக்கிக்கொண்டு தன் குடும்பம் தன் கைகளிலிருந்து நழுவி செல்வதை வேதனையுடன் பார்த்து கொண்டிருந்தார் ரங்கராஜன். நான் நளினியை கூட்டிக்கிட்டு தனியாக போயிடுறேன். ஜெகன் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் வீட்டில் இருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கும் மேலாக கஸ்தூரியின் மனதில் முதலில் எழுந்தது வேறொரு பயம், பணம். அந்த ஒரு வார்த்தை தான் அவள் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. இதுவரை இந்த குடும்பத்துக்காக அவள் தன் கையில் இருந்து ஒரு பைசா கூட செலவு செய்ததில்லை. ரங்கராஜன் வாங்கும் பென்ஷன் பணம் மாதம் முழுவதும் அப்படியே அவள் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். அதை குடும்ப செலவுக்கு பயன்படுத்தாமல் நாளைக்கு தேவைப்படும் என்று சொல்லி சேமித்து கொண்டே இருந்தாள். வீட்டு செலவு, மளிகை, மின் கட்டணம், மற்ற தேவைகள், மருத்துவ செலவு எதுவாக இருந்தாலுமே நளினியின் சம்பளம்தான் தாங்கி கொண்டிருந்தது. அதை பற்றி இதுவரை கஸ்தூரி ஆழமாக யோசித்ததே இல்லை. ஆனால் இன்று மகன் தனி குடித்தனம் போய்விடுவேன் என்று சொன்ன அந்த நொடியில்தான் வாழ்க்கையின் கணக்கு அவள் முன்னே விரிந்தது. ஜெகன், நளினி 2 பேரும் போயிட்டா இந்த வீட்டை எப்படி நடத்த போகிறோம் என்ற கேள்வி முதன்முறையாக அவளை அச்சப்படுத்தியது. ரங்கராஜனின் பென்ஷன் பணம் மட்டும் வைத்து வீட்டை ஓட்ட முடியுமா? மாத செலவுகளை எப்படி சமாளிப்பது? நாளைக்கு சுமித்ராவின் திருமணத்தை எப்படி நடத்துவது? ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகள் மனதுக்குள் அழுத்தியது. சுமித்ராவும் வேலைக்கு போகிறாள் தான், மாத சம்பளம் வாங்குகிறாள் தான். ஆனால் அந்த சம்பளத்தில் ஒரு நயா பைசா கூட வீட்டுக்கு செலவுக்கு அவள் கொடுத்ததே இல்லை. என் எதிர்காலம் என்று சொல்லி தன் பணத்தை முழுவதுமாக சேமித்து கொண்டிருந்தாள். அம்மாவுக்காக கூட அவள் விருப்பமாக ஒரு புடவை வாங்கி கொடுத்ததில்லை. வீட்டில் அரிசி வாங்கியதில்லை, மளிகை வாங்கியதில்லை, மின் கட்டணம் கட்டியதில்லை. இப்படி இருக்கும்போது சுமித்ராவின் சம்பளத்தை நம்பி குடும்பத்தை நடத்த முடியாது என்பது கஸ்தூரிக்கே நன்றாக தெரியும். அப்படியென்றால் ரங்கராஜனின் பென்ஷன் பணத்தை மட்டும் வைத்து இந்த வீட்டை எப்படி சமாளிப்பது? அந்த எண்ணம் கஸ்தூரியின் நெஞ்சுக்குள் முதன்முறையாக பயத்தை விதைத்தது. இதுவரை நளினி இந்த வீட்டுக்கு செய்த உதவிகளை அவள் ஒரு கடமையாக மட்டுமே பார்த்திருந்தாள். ஆனால் அவள் இல்லாமல் போகும் சூழ்நிலை வந்தபோதுதான் அந்த மருமகள் இந்த வீட்டின் சுமையை எவ்வளவு அமைதியாக சுமந்து கொண்டிருந்தாள் என்ற உண்மை மெதுவாக கஸ்தூரியின் மனதை தட்டத் தொடங்கியது. அந்த நிமிடத்தில்தான் கஸ்தூரிக்கு ஒரு உண்மை முழுமையாக புரிந்தது. இந்த குடும்பத்திற்கு நளினி ஒரு மருமகள் மட்டுமில்லை, அவள் இந்த வீட்டின் பொருளாதார தூண். அவள் சம்பாதிக்கும் பணம் இல்லாமல் இந்த குடும்பத்தை இதுவரை இருந்தபடி இப்போதும் நடத்த முடியாது. அந்த உண்மை கஸ்தூரிக்கு நன்றாகவே புரிந்தது. ஆனால் அதற்காக எல்லாம் மருமகளை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடும் குணம் அவளுக்கு இல்லை. பல வருடங்களாக மனதில் படிந்திருந்த பொறாமையும் பிடிவாதமும், மருமகள் என்றால் இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற தவறான எண்ணமும் அவ்வளவு எளிதாக மாறப்போவதில்லை. தான் பேசியது தவறு, தான் நளினிக்கு அநியாயம் செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு அவள் மனதில் ஒரு கணம் கூட தோன்றவே இல்லை. மாறாக வேறு ஒரு கணக்கு தான் அவள் மனதில் ஓடத் தொடங்கியது.
இப்போவும் நான் ஏதாவது பேசினா ஜெகன் நிஜமாவே நளினியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டே போயிடுவான். அந்த எண்ணமே அவளை நடுங்க வைத்தது. அதற்கு பிறகு ரங்கராஜனின் பென்ஷன் பணத்தை மட்டும் வைத்து வீட்டை நடத்தணும். தான் பல வருடங்களாக சேர்த்து வைத்திருக்கும் சேமிப்பை எடுத்து செலவு செய்ய வேண்டிய நிலை வந்துவிட்டால் சுமித்ராவின் திருமணம், எதிர்கால செலவுகள், ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா கணக்குகளும் அவள் மனதில் ஓடின. இல்லை, இனிமே கொஞ்ச நாள் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். ஜெகன் மனசு இப்போ சூடாக இருக்கு. இப்போ பேசினா காரியம் கெட்டு போயிடும். கொஞ்ச நாள் போகட்டும், மெல்ல மெல்ல அவன் மனசை மாற்றிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற முடிவுக்கு தான் அப்போது வந்தாள். அந்த முடிவு மனமாற்றத்தால் வந்ததல்ல, சூழ்நிலையால் வந்த கட்டாயம். அதே நேரத்தில் சுமித்ராவும் அமைதியாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவளுடைய மனதில் வேறு ஒரு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. அண்ணன் நளினி அண்ணியை கூட்டிக்கிட்டு தனியாக போயிட்டார்னா வீட்டு செலவு எல்லாமே நம்ம தலையில் விழும். அம்மா என்னை விட்டு வைக்க மாட்டாங்க. நான் சம்பாதிக்கிற பணமும் வீட்டுக்கே போயிடும். அந்த எண்ணமே அவளை அமைதியாக்கியது. சுமித்ரா புத்திசாலி பெண். ஆனால் அந்த புத்திசாலித்தனம் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்கல்ல, தன் பணத்தையும் தன் எதிர்காலத்தையும் காப்பாற்றி கொள்ளத்தான் போராடியது. மகளின் முகத்தை ஒரு கணம் பார்த்த கஸ்தூரிக்கும் அதே உண்மை புரிந்தது. இதுவரை தன் பேச்சுக்கு துணையாக இருந்த மகள் கூட இப்போது அமைதியாக ஒதுங்கி கொண்டாள். ஹாலில் நின்றபடியே இப்போ ஜெகன்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். முதல் முறையாக தன் வார்த்தைகளின் விளைவுகளை எண்ணி கஸ்தூரி பயந்தாள். ஆனால் அந்த பயம் தவறை உணர்ந்த மனிதனின் பயம் அல்ல, தன் வசதியான வாழ்க்கை கலைந்து விடுமோ என்ற சுயநலத்தின் பயம். தான் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் தாயிடம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதை ஜெகன் தெளிவாக உணர்ந்தான். கஸ்தூரியின் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியும் திடீரென்று ஏற்பட்ட அமைதியும் அவளுடைய மன ஓட்டத்தை அவனுக்கு புரிய வைத்து விட்டது. இப்போ நான் மனசு இறங்கி அம்மா கிட்ட பேசினா அவங்களுக்கு அவங்க தவறு புரிய வாய்ப்பே இல்லாமல் போயிடும். என்ன அவங்க கை பொம்மையாக ஆக்கிடுவாங்க. என்ன சொன்னாலும் தலையாற்ற பிள்ளையாக வாழ வேண்டிய நிலை வந்துடும் என்ற எண்ணம் அவன் மனதில் உறுதியாக பதிந்தது. அந்த எண்ணத்தோடு தாயை ஒரு முறை வெறுப்பாக பார்த்தவன் ரங்கராஜனை நோக்கி திரும்பினான். என்னால் முடியலப்பா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று மட்டும் சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். அந்த வார்த்தை ரங்கராஜனின் நெஞ்சில் பாரமாக இறங்கியது. என் மகனோட எதிர்காலம் இப்படி வேதனையோட கழியணுமா என்ற ஆதங்கம் அவரை வாட்டியது. அப்போது தன் தோளில் சாய்ந்து கொண்டு எதுவும் புரியாமல் அந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்த யாமினியை மெதுவாக தட்டி கொடுத்தார். தாத்தா என்று மழலை குரலில் அழைத்த குழந்தையின் தலையை அன்போடு வருடி கொடுத்தார். இந்த பிஞ்சோட எதிர்காலத்துக்காகவாவது ஜெகன் சேமிக்கணும், நளினியும் சந்தோஷமாக வாழணும். கஸ்தூரி பேச்சை கேட்டு மகன் தினமும் மனைவியோடு சண்டை போட்டுட்டே இருந்தா ஒரு நாள் அவன் குடும்ப வாழ்க்கை உடைஞ்சு போயிடும் என்று மனதிற்குள் வேதனையோடு நினைத்தார். கணவன் மனைவிக்குள் பிளவு ஏற்பட்டால் அந்த குடும்பத்தின் அடித்தளமே குலைந்துவிடும் என்பதை அவர் வாழ்க்கை அனுபவம் சொல்லிக் கொடுத்திருந்தது. வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டிய வயசில் மகன் மனசுக்குள்ள விஷத்தை விதைச்சிட்டு இருக்காளே என்று மனைவியை நினைத்து உள்ளுக்குள் வருந்தினார். அதற்கு மேல் அங்கே நிற்க அவராலும் முடியவில்லை. யாமினியை தோளில் சாய்த்து கொண்டு அவளது முதுகை மெதுவாக தட்டி கொடுத்தபடியே தன் அறைக்குள் சென்றார். ஹாலில் தனியாக நின்ற கஸ்தூரி மெதுவாக சோஃபாவில் அமர்ந்தார். இப்போது அவளுடைய கோபம் கொஞ்சம் அடங்கியிருந்தது. அதற்கு பதிலாக பயமும் குழப்பமும் மனதை ஆக்கிரமித்திருந்தது. உண்மையிலேயே ஜெகன் வீட்டை விட்டு போயிட்டானா? அந்த எண்ணமே அவளை பதற வைத்தது. இந்த குடும்பம் உடையாமல் இருக்க என்ன பேச வேண்டும்? மகனின் கோபத்தை எப்படி தணிக்க வேண்டும்? நளினியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒன்றன் பின் ஒன்றாக எண்ணங்கள் ஓடின. ஆனால் அவற்றில் ஒன்று கூட மனமாற்றத்தின் விளைவு இல்லை. மகன் இந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்ற கணக்கு தான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தபடி வாழ்க்கையில் முதல் முறையாக மகனை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கத் தொடங்கினாள் கஸ்தூரி. வீட்டுக்குள் நுழைந்த நளினிக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. எப்போதும் மாலை நேரம் என்றாலே கஸ்தூரியின் அதிகார குரல், யாமினியின் மழலை, டிவி சத்தம் என்று வீடு கலகக்கூடமாகத்தானே இருக்கும். ஆனால் இன்று வீடு முழுவதும் அசாதாரணமான அமைதி நிலவியது. என்ன நடந்திருக்கும் என்று மனதிற்குள் எண்ணியபடியே ஹாலுக்குள் வந்தாள். சோஃபாவில் அமர்ந்திருந்த கஸ்தூரியை ஒரு கணம் பார்த்தாள். அவளுடைய முகத்தில் வழக்கமான கோபம் இல்லை. அதற்கு பதிலாக 1000 குழப்பங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு கிடந்தது. அதை நளினியும் கவனித்தாள். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. எதையும் கவனிக்காதது போலவே அமைதியாக தன் அறைக்குள் சென்றாள்.
தோளில் இருந்த கைப்பையை ஹேங்கரில் மாட்டிவிட்டு குளிப்பதற்காக கொடியில் தொங்கியிருந்த துண்டை எடுக்க திரும்பினாள். அப்போதுதான் கட்டிலில் படுத்திருந்த ஜெகன் அவள் பார்வையில் பட்டான். ஒரு கையை தலைக்கு கீழே மடக்கி வைத்தும் இன்னொரு கையை நெஞ்சின் மீது போட்டும் கண்களை மூடியபடி அமைதியாக படுத்திருந்தான். இந்த நேரத்தில் ஏன் படுத்திருக்காரு? ஆஃபீஸில் ரொம்ப வேலையோ? உடம்பு சரியில்லையா என்று எண்ணியவள் மெதுவாக அவன் அருகே சென்றாள். என்னங்க? அவளுடைய மென்மையான குரலை கேட்டு ஜெகன் கண்களை திறக்கவில்லை. நளினி இன்னும் அருகில் அமர்ந்தாள். தலை வலிக்குதா? சூடா ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அவள் குரலில் இருந்த அக்கறை ஜெகனின் நெஞ்சை இன்னும் கனக்கச் செய்தது. மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்தான். அவன் மனதுக்குள் 1000 எண்ணங்கள் போராடி கொண்டிருந்தன. இவளையா இத்தனை நாள் புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்தினேன். அம்மா சொன்னதையெல்லாம் உண்மைன்னு நம்பி ஒரு தடவை கூட இவன் மனசை புரிஞ்சிக்க நான் முயற்சி பண்ணலையே என்ற குற்ற உணர்வு அவனை உள்ளுக்குள் நசுக்கியது. அவன் கண்கள் மெதுவாக கலங்கின. அதை பார்த்த நளினி பதறிப்போனாள். என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று அவசரமாக கேட்டாள். ஜெகன் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். பிறகு எந்த வார்த்தையும் பேசாமல் நளினியின் 2 கைகளையும் தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டு அவளை தன் அருகே கட்டிலில் அமர வைத்தான். நளினி அதிர்ச்சியோடு அவன் முகத்தை பார்த்தாள். திருமணமான நாளிலிருந்து இன்று வரை ஜெகன் இப்படி அவளுடைய கைகளை பிடித்து அன்பாக அமர வைத்ததே இல்லை. எப்போதும் ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு எரிச்சல் அல்லது வேலை பளு. அதற்குள் அவர்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருந்தது. இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்ள நேரமே கிடைக்கவில்லை. திருமணமான புதிதில் இருந்த சந்தோஷமான நாட்களில் அவர்களுடைய அன்பின் அடையாளமாக யாமினி பிறந்தாள். அதற்கு பிறகு வாழ்க்கையின் சுமைகளும் வீட்டின் பிரச்சனைகளும் தினசரி மனக்கசப்புகளும் இருவருக்கும் நடுவே மெதுவாக ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கிவிட்டது. அந்த இடைவெளியை இன்று முதல் முறையாக ஜெகனே கடக்க முயற்சிப்பதை பார்க்க நளினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் கைகளின் வெப்பத்தினால் அவன் மனதின் குழப்பத்தை உணர்ந்தாள் அவள். ஆனால் இந்த மாற்றம் அவளுக்கு புதிது. அந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பது மட்டும் இன்னும் அவளுக்கு புரியவே இல்லை. ஜெகன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் இருந்தான். நளினியின் கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டான். அவன் விரல்களின் நடுக்கத்தை உணர்ந்த நளினிக்கு உள்ளுக்குள் ஒரு பதற்றம் எழுந்தது. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா என்று மீண்டும் மெதுவாக கேட்டாள். அவளுடைய முகத்தை பார்த்த ஜெகனின் கண்கள் மீண்டும் கலங்கியது. நளினி, அவன் குரல் உடைந்தது. என்னை மன்னிச்சிடுமா? நளினி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். இதுவரைக்கும் உன்னை புரிஞ்சிக்காம நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருந்திருக்கேன். அம்மா சொன்னதை கேட்டேன். உன் மனசை பார்க்கவே இல்லை. உன்னை நம்புறதுக்கு பதிலாக உன்னையே நான் சந்தேகப்பட்டேன். ஒவ்வொரு வார்த்தையையும் பேச அவனுக்கு சிரமமாக இருந்தது. அதுக்காக என்னை மன்னிச்சிடு. நளினி இன்னும் அமைதியாகவே அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஜெகன் ஆழமாக மூச்சை இழுத்தான். நமக்கு இந்த வீடு வேண்டாம் நளினி. அந்த ஒரு வாக்கியம் நளினியை நிலைகுலைய வைத்தது. என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது. இந்த வீட்டில் இருந்தால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழவே முடியாது. தினம் நம்ம உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று போட்டுக்கொண்டு இருப்பாங்க அம்மா. ஆனால் அப்பா பாவம்தான். அவரை நினச்சா நம்ம வாழ்க்கை போயிடுமே. அவன் குரலில் விரக்தி மட்டுமே இருந்தது. வேண்டாம் நளினி, நம்ம வெளியில் போயிடலாம். அவன் அவளுடைய கைகளை மெதுவாக அழுத்தினான். நீ, நான், யாமினி, நம்ம 3 பேர் மட்டும் போதும். அதுதான் என் குடும்பம். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் கண்களை மூடிக்கொண்டு பேசினான். எல்லா உறவுகளையும் பார்த்து வெறுத்து போயிட்டேன். யாருமே வேண்டாம். நமக்கு நாமே போதும். தனியாக போய் நிம்மதியாக வாழலாம். அவனுடைய குரலில் இருந்த வேதனை பல வருடங்களாக மனதில் அடுக்கி வைத்திருந்த பாரத்தை இறக்கி வைத்த மனிதனின் வேதனையாக தெரிந்தது. ஆனால் அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நளினிக்கு புரியாத புதிராக இருந்தது. காலை வீட்டை விட்டு கிளம்பிய போது எல்லாமே வழக்கம் போல தானே இருந்தது. ஒரே நாளில் என்ன மாற்றம்? எதற்காக இவ்வளோ பெரிய முடிவை ஜெகன் எடுத்திருக்கிறார்? அவளுக்கும் இம்மையும் புரியவில்லை, மறுமையும் புரியவில்லை. கணவனின் கலங்கிய முகத்தையும் தன் கைகளை இறுகப்பட்டு இருந்த அவன் விரல்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் நளினி. அவன் மனதுக்குள் என்ன புயல் வீசி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் அமைதியாக அவன் அடுத்த வார்த்தைகளுக்காக காத்திருந்தாள். என்ன அப்படி பார்க்குற நளினி என்று ஜெகன் மெதுவாக கேட்டான். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? நாம் தனி கொடுத்துடும் போயிடலான்னு சொல்கிறேன். இந்த முறை அவன் குரலில் உறுதியும் ஏக்கமும் ஒன்றாக கலந்திருந்தது. நளினி அவன் முகத்தை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். அடுத்த நொடி மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த ஜெகன் குழம்பி போனான். என்னங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க?
ஆஃபீஸில் ரொம்ப மன அழுத்தம் கொடுக்குறாங்களோ என்று சிரிப்போடு கேட்டவள் அவன் மனநிலையை இலகுவாக்க முயன்றாள். ஆனால் ஜெகனோ சிரிக்கவில்லை. இல்லை நளினி, ஆஃபீஸில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாகத்தான் இருக்கேன். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் தொடர்ந்தான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் தான் அந்த நிம்மதி எல்லாமே காணாமல் போயிடுது. தினம் தினம் குற்றம், குறை, சந்தேகம், அவமானம் இதெல்லாம் உன்னை சுற்றி தான் நடக்குது. நீ செய்கிற எந்த ஒரு நல்ல விஷயமும் அவங்க கண்ணுக்கு நல்லதாகவே தெரியல. நளினி அமைதியாக அவனை பார்த்தாள். அவளுடைய பார்வையில் ஒரு கேள்வி இருந்தது. நீ கூட இதுவரைக்கும் அப்படித்தானே நினச்ச? அந்த கேள்வியை அவள் வாயால் கேட்கவில்லை. ஆனால் ஜெகன் அவளுடைய மனதை படித்தவன் போல மெதுவாக பேச ஆரம்பித்தான். ஆமாம், உன் பார்வை எனக்கும் புரியுது. அவன் அவமானத்தோடு சிரித்தான். நானும் முன்ன அந்த மாதிரி தானே நினச்சேன். என்ன பண்ணுறது, என் புத்தியும் வேலை செய்யல. அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். நானும் முன்ன தவறான கண்ணோட்டத்தில் தான் பார்த்தேன். அவன் குரல் தாழ்ந்தது. இதுவரைக்கும் உன்னோட உள் மனசை பார்க்காம விட்டுட்டேன். அதுக்காக தான் இப்போ அனுபவிக்கிறேன். நளினியின் கைகளை மெதுவாக வருடினான். சரி, அதையெல்லாம் விடு. இனிமே நாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நளினி மெதுவாக அவன் கைகளை தட்டி கொடுத்தாள். இல்லைங்க, அவள் முகத்தில் அமைதியான புன்னகை இருந்தது. இனிமே தான் நாம் இந்த வீட்டில் இருக்கணும், அது ரொம்பவும் அவசியம். ஜெகன் ஆச்சரியமாக அவளை பார்த்தான். சுமித்ராவுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், வயசான அத்தை மாமாவை பார்த்துக்கணும். நம்ம பொறுப்பை நாமே தூக்கி எறிஞ்சிட்டு தண்ணி கொடுத்தணும்னு போயிடக்கூடாது. அவள் மெதுவாக தலையசைத்தாள். அது பொறுப்பிலிருந்து ஓடுறது. சில நேரம் அது சுயநலத்தோட வெளிப்பாடாகவும் மாறிடும். ஜெகன் எதுவும் பேசவில்லை. நளினி தொடர்ந்து சொன்னாள். அத்தை இப்போ பேசுகிறாங்க, நாளைக்கு பேசாமல் இருக்கலாம். மனித மனசு அப்படித்தான். கோபம் வரும், பொறாமையும் வரும், தவறான புரிதலும் வரும். அதுக்காக ஒவ்வொரு உறவையும் உடைச்சிக்கிட்டே போயிட்டா கடைசியில் நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் மென்மையாக சிரித்தாள். பிரச்சனை வந்ததுக்காக வீட்டை விட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த பிரச்சனையை தாண்டி குடும்பத்தை ஒன்றா வச்சிருக்கிறது தானே பெரிய விஷயம். அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜெகனின் மனதிற்குள் ஆழமாக பதிந்தது. பாதிக்கப்பட்டவள் நளினிதான், அவமானங்களை சுமந்தவளும் அவள்தான். ஆனால் அவளோ அதை தனிப்பட்ட காயமாக பார்க்கவில்லை, மனிதர்களின் பலவீனமாக பார்த்தாள். உறவுகளை உடைக்க வேண்டிய காரணமாக அல்ல, புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையாக பார்த்தாள். அந்த நொடியில்தான் ஜெகனுக்கு நளினி ஒரு சாதாரண மனைவியாக தெரியவில்லை. அவள் அவனுடைய பார்வையில் உயர்ந்து ஒரு சிகரமாக தெரிந்தாள். ஹாலில் தனியாக அமர்ந்திருந்த கஸ்தூரிக்கு இருப்பு கொள்ளவில்லை. நளினி அறைக்குள் சென்ற அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது. இன்னும் இருவரும் வெளியே வரவில்லை. அவளுடைய மனம் பதற்றத்தில் துடித்தது. ஐயோ, ஏற்கனவே ஜெகன் கோபத்தில் தனி குடுத்தனம் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்கிறான். இப்போ நளினி வேற அவன் கோபத்துக்கு தூபம் போட்டுட்டா, அவனோட முடிவை இன்னும் உறுதிப்படுத்திட்டா என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் அவளை வாட்டியது. அவன் நிஜமாகவே வீட்டை விட்டு போயிட்டான்னா இனிமே என்ன சொல்லி அவனை மாத்துறது, எப்படி சமாதானப்படுத்துவது? அவளுடைய மனதில் ஒரே கலக்கம். இத்தனை நேரமும் அறைக்குள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலை அவளை அமைதியாக உட்கார விடவில்லை. ஆனால் பாவம் கஸ்தூரிக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியவே இல்லை. தான் நடக்கக்கூடாது என்று பயந்து கொண்டிருந்ததற்கு நேர்மாறான காரியத்தையே நளினி அந்த அறைக்குள் செய்து கொண்டிருந்தாள். ஜெகனின் மனதில் எழுந்திருந்த தனி குடித்தன எண்ணத்தை தூண்டவில்லை. அதை மெதுவாக அணைத்து கொண்டிருந்தாள். குடும்பத்தை உடைக்கல்ல, ஒன்றாக வைத்திருக்கத்தான் அவள் போராடி கொண்டிருந்தாள். நல்ல மனம் படைத்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உறவுகளை இணைக்கத்தான் நினைப்பார்கள். ஆனால் மனதில் சந்தேகமும் பிடிவாதமும் பொறாமையும் நிரம்பியிருந்த கஸ்தூரியால் அந்த நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மனதில் இருந்த எண்ணங்கள் அனைத்துமே தீய நிழலைப் போலவே இருந்தன. அதனால்தான் நளினியின் ஒவ்வொரு செயலும் அவளுக்கு தவறாகவே தோன்றியது. ஒரு மனிதன் உலகத்தை எப்படி பார்க்கிறான் என்பது அவன் கண்களால் அல்ல, அவன் மனதால் என்பதை கஸ்தூரி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாள். என்ன சொல்ற நளினி? ஜெகன் அவளை நம்ப முடியாமல் பார்த்தான். இந்த குடும்பத்தில் உனக்கு மரியாதையே இல்லை. அம்மா உன்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, தினம் தினம் அவமானப்படுத்துகிறாங்க. சுமித்ராவும் உன்னை மதிக்கிறதில்ல. அவளும் அவள் பங்குக்கு அம்மாவை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கா. நேற்று வரைக்கும் நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். அப்படி இருந்தும் இன்னும் இந்த குடும்பத்தை தாங்கணும்னு நினைக்கிறியே, அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. நளினி மெதுவாக புன்னகைத்தாள். இதில் புரியறதுக்கு என்னங்க இருக்குது? அவள் அமைதியாக அவன் கண்களை பார்த்தாள். மனித மனது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதே. அவரவர் குணம் அவரவருக்கு, அவரவர் எண்ணம் அவரவருக்கு. அதையெல்லாம் நாம் தோளில் சுமந்துக்கிட்டு நடந்தால் நம்ம வாழ்க்கை நகரவே நகராது.
ஜெகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நம்ம தினமும் எத்தனையோ பேரை பார்க்குறோம், பழகுறோம். எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரியே இருக்கிறாங்களா? இல்லையே. அதே மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களும். அவங்க எண்ணம் அவங்களுக்கு, என்னோட எண்ணம் எனக்கு. சிறிது நேரம் இடைவெளி விட்டவள் தொடர்ந்தாள். அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து அவங்கள நான் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நான் எப்படி நடந்துக்கணும்னு மட்டும் என்னால் முடிவு பண்ண முடியும் இல்லையா? ஜெகனின் கைகளை மெதுவாக பற்றி கொண்டாள். இப்போ நான் உங்கள் கூட இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அத்தை இது வரைக்கும் நினச்சது எல்லாமே உண்மைன்னு அவங்களுக்கே தோணிடும். மருமக வந்ததுனால தான் மகன் பிரிஞ்சு போனான்னு சொல்லுவாங்க. அவள் உறுதியான குரலில் சொன்னாள். நான் அப்படிப்பட்டவை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லையா? ஜெகன் பதில் சொல்லவில்லை. நான் யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்க. என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும். அதுதான் எனக்கு முக்கியம். அவள் முகத்தில் இருந்த அமைதி இன்னும் ஆழமடைந்தது. இதுக்காக என்னை பெரிய தியாகினோ நல்லவனோ சொல்லி பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உறவுகளை பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமையும். அந்த கடமையை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணுன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது நளினியின் முகத்தில் பெருமை இல்லை, புகழுக்கான ஆசையும் இல்லை. தன் கடமையை செய்தால் போதும் என்ற மனநிறைவு மட்டுமே இருந்தது. அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த ஜெகனுக்கு அவள் உயரம் இன்னும் இன்னும் உயர்ந்து கொண்டே போனது. தான் மனைவியாக மட்டும் பார்த்த பெண் அந்த நொடியிலிருந்து அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தோன்றினாள். நளினி மெதுவாக எழுந்து நின்றாள். சரி சரி, நான் உள்ளே வந்து ரொம்ப நேரமாச்சு என்று சிரித்தபடியே கடிகாரத்தை பார்த்தாள். அத்தை இந்த நேரம் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே என்ன தான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜெகன் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். நளினி குறும்பாக சிரித்தாள். ஏன் உங்களுக்கு நான் வேப்பில அடிக்கிறேன்னு நினச்சிக்குவாங்க? இல்லை இல்லை, தலையணை மந்திரம் மோதுறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அவள் சொன்ன விதத்தில் ஜெகனாலும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பல நாட்களுக்கு பிறகு அவன் மனம் லேசாக இருந்தது. அதனால் நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுறேன், உங்களுக்கு சூடாக காப்பி போட்டு கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அவன் தோலை மெதுவாக தட்டினாள். நல்ல பிள்ளையா, நல்ல எண்ணத்தோடு இருங்க, எல்லாமே சரியாக போயிடும். ஜெகன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். நளினி திடீரென்று வேறொரு விஷயத்தை நினைத்தவள் போல, அடுத்தது சுமித்ராவோட கல்யாண வேலை வந்துருச்சு, அதையும் நாம் பார்க்கணும் என்று இயல்பாக சொன்னாள். ஜெகன் புருவத்தை சுருக்கினான். அதை பற்றி நான் உங்ககிட்டையும் மாமா கிட்டேயும் பேசணும். அம்மா கிட்ட சொல்லக்கூடாதா என்று ஜெகன் உடனே கேட்டான். நளினி மெதுவாக தலையசைத்தாள். இப்போவே அத்தைக்கிட்ட இதை பற்றி சொல்ல முடியாது. ஏன்? நான் இப்போ சொன்னால் தேவையில்லாத வம்பு சண்டையும் தான் வரும். விஷயத்தை முழுசாக புரிஞ்சிக்காமவே எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவள் சிரித்தபடியே தொடர்ந்தாள். அதனால் முதல்ல நீங்களும் மாமாவும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் அத்தைக்கிட்ட பேசலாம். ஜெகனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நளினி, சுமித்ராவோட கல்யாண விஷயம்னா என்ன, ஏதாவது நடந்திருக்கா? நளினி குறும்பாக புன்னகைத்தாள். எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் சொல்லிட முடியாது. அவள் குளியலறையை நோக்கி நடந்தபடியே திரும்பி பார்த்தாள். நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நாம் மொட்டை மாடியில் கொஞ்ச நேரம் பேசலாம், மாமாவும் வரட்டும். சிறிது நேரம் இடைவெளி விட்டவள் மெதுவாக சொன்னாள். அப்போ தான் எல்லா விஷயத்தையும் நிதானமாக சொல்ல முடியும். அவ்வளவு சொல்லிவிட்டு ஜெகனின் முகத்தில் மீண்டும் குழப்பத்தை விட்டு சென்றவளாக குளியல் அறைக்குள் நுழைந்தாள். கதவு மூடிய சத்தம் கேட்ட பிறகும் ஜெகன் அதே இடத்தில் அமர்ந்தபடியே இருந்தான். சுமித்ராவோட கல்யாணமா? நளினிக்கு என்ன தெரியும் என்ற கேள்விகள் அவன் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக எழத் தொடங்கின. அவளுடைய அமைதியான புன்னகை மட்டும் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிந்த ஒருத்தியின் புன்னகையாக அவன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றிக்கொண்டே இருந்தது. குளித்துவிட்டு இரவு உடைக்கு மாறி அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள் நளினி. குளித்ததால் உடல் சோர்வு சற்றே குறைந்திருந்தாலும் நாள் முழுவதும் அலைந்த களைப்பு இன்னும் முகத்தில் தெரிந்தது. ஹாலுக்குள் வந்தவள் ஒரு கணம் நின்றாள். கஸ்தூரி இன்னும் அதே சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தாள். நளினி அறைக்குள் சென்றபோது எந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அதே இடத்தில் அசையாமல் அமர்ந்திருந்தார். ஆனால் இப்போது அவருடைய முகத்தில் இருந்தது அமைதியல்ல, அடக்கி வைத்த கோபம். நளினி வெளியே வந்ததும் கஸ்தூரியின் பார்வை அவள் மீதே பதிந்திருந்தது. அந்த பார்வையில் இருந்த உக்கிரம் வார்த்தைகளை விட கூர்மையாக இருந்தது. வழக்கமாக இந்த நேரத்தில் கஸ்தூரி சும்மா இருக்க மாட்டார். வீட்டுக்கு வந்தவன் நேராக உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டா ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க தெரியல மாமியாருக்கு, மரியாதை கொஞ்சம் கூட மனசில் இல்லை என்று வசைப்பாட ஆரம்பித்திருப்பார். ஆனால் இன்று அவர் வாயையே திறக்கவில்லை. ஜெகன் சொன்ன வார்த்தைகள் இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன. இப்போது பேசினால்
மகன் மீண்டும் கோபப்படுவான், அவன் உண்மையாகவே நளினியை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுவானோ என்ற பயம் அவளது வாயை கட்டி போட்டிருந்தது. அதனால் உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு கண்களில் மட்டும் தேங்கிய கோபத்துடன் நளினியை பார்த்து கொண்டிருந்தாள். நளினி அந்த பார்வையை உணர்ந்தாள். ஆனால் அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. மாமியாரின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்காமல் எதுவும் நடக்காதது போல நேராக சமையல் அறைக்குள் சென்றாள். அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தில் பாலை ஊற்றினாள். காப்பி டிகாஷனை எடுத்து கலந்து வீட்டில் இருந்த அனைவருக்குமே காப்பி தயாரிக்க ஆரம்பித்தாள். அவளுடைய செயல்களில் எந்த மாற்றமும் இல்லை, கோபமும் இல்லை, பழிவாங்கும் எண்ணமும் இல்லை. கடமையை செய்து முடிக்க வேண்டும் என்ற அமைதியான மனநிலை மட்டுமே இருந்தது. சமையலறையில் காப்பியின் மனம் மெதுவாக பரவத் தொடங்கியது. அந்த மனத்தைப் போலவே வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு அமைதியும் அந்த வீட்டை மெதுவாக சூழத் தொடங்கியது. இரவு உணவு அந்த வீட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு அமைதியாக முடிந்தது. வழக்கமாக சாப்பாட்டு மேஜையில் ஏதாவது ஒரு குறை சொல்லும் கஸ்தூரி அன்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மகன் இன்னும் கோபமாக இருப்பதை அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள். நளினி அறைக்குள் சென்று என்ன பேசினாலோ, ஜெகனின் மனதை எப்படி மாற்றினாலோ என்று தெரியாததால் இப்போது வாயை திறந்து தானே வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என்று அமைதியாக இருந்தாள். நளினி யாமினிக்கு பொறுமையாக ஒரு இட்லியை ஊட்டிவிட்டு அவளை அறைக்குள் அழைத்து சென்று படுக்கையில் படுக்க வைத்தாள். குழந்தை சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது. அதன் பிறகு வெளியே வந்தவள் தனக்காக 2 இட்லிகளை மட்டும் எடுத்து சாப்பிட்டாள். உணவு முடிந்ததும் பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மெதுவாக ஜெகனை பார்த்தாள். மாமாவை அழைச்சிக்கிட்டு மாடிக்கு வந்துடுங்க, நான் முன்னாடி போகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஏறினாள். அந்த நேரத்தில் சுமித்ராவும் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். மாடியில் நடக்கப் போகும் அந்த முக்கியமான உரையாடல் கஸ்தூரிக்கும் தெரியாது, சுமித்ராவுக்கும் தெரியாது. மாடியில் வீசிய குளிர்ந்த காற்று நாள் முழுவதும் இருந்த வெப்பத்தை தணித்து கொண்டிருந்தது. வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் பரவியிருந்தன. மாடியின் ஓரத்தில் நின்றபடி இருவரின் வருகைக்காக அமைதியாக காத்திருந்தாள் நளினி. சிறிது நேரத்தில் ஜெகனும் ரங்கராஜனும் மேலே வந்தனர். ரங்கராஜன் அவள் அருகே வந்து நின்றார். என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியாமே, ஜெகன் சொன்னான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவர் மெதுவாக சொன்னார். தனி குடுத்தனம் போகிறத பற்றி தானே பேச போகிற? நளினி எதுவும் பேசவில்லை. அவரை தொடர்ந்தார். இனிமேலும் இந்த குடும்பத்தை தாங்கிட்டு இருக்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்லைம்மா. நீ, உன் புருஷன், உன் குழந்தை 3 பேரும் சந்தோஷமாக வாழுங்க. அவருடைய குரல் கனத்தது. என் தலையெழுத்து. உன் மாமியாரையும் நான் பெத்த பொண்ணையும் விட்டுட்டு வர முடியாது. எனக்கு அவளை கரை சேர்த்துற கடமை இருக்கே. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நான் தானே சுமக்கணும். அவர் ஆதங்கத்துடன் பேசினார். நளினி மெதுவாக புன்னகைத்தாள். மாமா, அவள் அன்போடு அழைத்தாள். நான் உங்களை இங்கே கூப்பிட்டது தனி குடுத்தனை பற்றி பேசுறதுக்காக இல்லை. ரங்கராஜன் ஆச்சரியமாக அவளை பார்த்தார். அந்த மாதிரி எண்ணம் எனக்கே இல்லை, ஜெகனுக்கும் இனிமே இருக்காது. ஜெகன் அமைதியாக நளினியை பார்த்தான். அவர் கோபத்தில் சொன்ன வார்த்தை தான் அது. நளினி தொடர்ந்தாள். உங்களையும் அத்தையையும் விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம்மா. உங்கள் வயசான காலத்தில் சுமித்ராவோட பொறுப்பையும் உங்கள் தோளில் தூக்கி வச்சுட்டு நாங்கள் மட்டும் சந்தோஷமாக வெளியில் போயிடுவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவள் சிரித்தபடியே கேட்டாள். அந்த மாதிரி சுயநலக்காரியா மாமா நான்? ரங்கராஜனின் கண்கள் உடனே கலங்கிவிட்டது. அம்மாடி என்று உணர்ச்சியோடு அழைத்தார். நீ என் மகளையும் விட மேலானவம்மா. அவருடைய குரல் நடுங்கியது. உன்னை பற்றி நான் ஒரு நாளும் தப்பாக நினைக்க மாட்டேன். கஸ்தூரிக்கிட்ட நீ படுற பாடு எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதனால தாம்மா அப்படி சொன்னேன். அவர் நளினியின் தலையை அன்பாக வருடினார். ஆனால் எந்த நாள்லேயும் உன்னை சுயநலக்காரினோ பொறுப்பில்லாதவனோ நான் நினைக்கவே மாட்டேன். சிறிது நேரம் இடைவெளி விட்டவர் மனம் நிறைந்து சொன்னார். இந்த குடும்பத்தையே தாங்குற தூண் நீதாம்மா. அந்த வார்த்தைகள் நளினியின் இதயத்தை தொட்டது. அவளுடைய கண்கள் உடனே கலங்கின. எத்தனை அவமானங்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள். அவற்றையெல்லாம் தாங்கி கொண்டிருந்த அவளுக்கு இந்த ஒரு அங்கீகாரம் பல வருட வேதனைக்கு கிடைத்த ஆறுதலாக இருந்தது. அதே நேரத்தில் அருகில் நின்றிருந்த ஜெகனின் கண்களிலும் கண்ணீர் மின்னியது. என் அப்பா என் மனைவியை இவ்வளவு ஆழமாக புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனால் நான், அந்த எண்ணமே அவன் மனதை நொறுக்கியது. தன்னோடு வாழ்ந்த மனைவியை தன் தந்தை புரிந்து கொண்ட அளவுக்கு கூட தன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவனுடைய கண்களில் கண்ணீராக வழிந்தது. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த ரங்கராஜன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மீண்டும் பேசத் தொடங்கினார். அப்படின்னா வேற ஏதோ முக்கியமான விஷயம் இருக்க போய் தான் எங்களை மாடிக்கு கூப்பிட்ருக்க. இது கஸ்தூரிக்கும் சுமித்ராவுக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படி தானே?
நளினி மெதுவாக தலையசைத்தாள். ஆமாம் மாமா. சரி, என்ன விஷயமா அது? நளினி ஒரு கணம் பேசாமல் நின்றாள். பிறகு தன் கை விரல்களை பார்த்தபடியே ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். மாமா, சுமித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதை பற்றி பேச தான் உங்களை இங்கே கூப்பிட்டேன். ரங்கராஜன் புருவத்தை சுருக்கினார். அதையெல்லாம் கீழே எல்லாருக்கும் முன்னாடியே பேசியிருக்கலாமேம்மா, இதுக்காக தனியாக மாடிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? நளினி அமைதியாக புன்னகைத்தாள். இதை கீழே பேச முடியாததுன்னு தான் மாமா. ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் தொடர்ந்தாள். சுமித்ராவும் அவ கூட வேலை செய்கிற அருண்குமார் என்ற பையனும் 2 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அந்த ஒரு வாக்கியம் ரங்கராஜனையும் ஜெகனையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நளினி தொடர்ந்து பேசினாள். அருண் வேற ஜாதி, அதனால் வீட்டில் சொல்கிறதுக்கு சுமித்ரா பயந்துட்டுருக்கா. நான் அவங்கள எதேச்சையாக பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த பையனை பற்றி விசாரித்தேன். ஜெகன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ரொம்ப நல்ல பையன் மாமா. குடும்பமும் நல்ல குடும்பம்தான். அவனோட அப்பா ஒரு தனியார் கம்பெனியில் கணக்கு எழுதுகிற வேலையில் இருக்கார். அம்மா வீட்டை மட்டுமே பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம வசதிக்கு கீழான குடும்பம்தான், ஆனால் நல்ல குடும்பம். அவளுடைய குரலில் உறுதி தெரிந்தது. அருண் ஒழுக்கமானவன், பொறுப்பாக வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான். முக்கியமாக சுமித்ராவை உண்மையாக நேசிக்கிறான். அவங்க வீட்லேயும் நம்ம சுமித்ராவை நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமாம்மா. ரங்கராஜன் ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தார். நளினி மெதுவாக தொடர்ந்தாள். இங்கே நடுவில் வர்றது ஜாதி மட்டும்தான் மாமா. அதனால் 2 பேருமே பயந்து போயிருக்காங்க. அதனால தான் இந்த விஷயத்தை நான் என் கையில் எடுத்தேன். சிறிது நேரம் இடைவெளி விட்டவள் தெளிவாக சொன்னாள். நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன்னு சுமித்ராவுக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லை, நான் அருணை போய் பார்த்தது, அவனை பற்றி விசாரித்தது, அவனோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாமே இன்னும் சுமித்ராவுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். அவளோட காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிறது மட்டும்தான். நளினி லேசாக சிரித்தாள். அதனால் இப்போ அவள் என் மேலே கோபமாக இருக்கா. நான் வீட்டில் போட்டு கொடுத்துருவேனோன்னு பயந்துட்டு இருக்கா. எல்லாருமே என்னை தப்பாக தானே புரிஞ்சிருக்காங்க. அவளும் அப்படி தான் புரிஞ்சிருக்கா. அந்த வார்த்தைகளை அவள் எந்த வருத்தத்தையும் வெளிக்காட்டாமல் இயல்பாகத்தான் சொன்னாள். பரவாயில்ல மாமா, அவள் என்னை சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவள் குரல் இன்னும் மென்மையானது. அவளோட காதல் நல்லபடியாக நிறைவேறணும், அதுதான் எனக்கு முக்கியம். ரங்கராஜனின் கண்களை நேராக பார்த்தாள். பையன் நல்ல பையனாக இருக்கும்போது ஜாதியை பார்க்கணுமா மாமா? அந்த கேள்வி மாடியில் ஒரு ஆழமான அமைதியை உருவாக்கியது. நளினி பேசி முடித்த பிறகும் சில நொடிகள் யாராலுமே ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ரங்கராஜனும் ஜெகனும் அதிர்ச்சியோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களை அதிகம் அதிர்ச்சியடைய வைத்தது சுமித்ராவின் காதல் அல்ல, தன்னை தினமும் அவமானப்படுத்திய பெண்ணின் வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த நளினியின் பெருந்தன்மையைத்தான். ரங்கராஜன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் நின்றார். நளினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் மனதுக்குள் அசை போட்டு பார்த்து கொண்டிருந்தார். பிறகு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு மெதுவாக பேச ஆரம்பித்தார். அம்மாடி நளினி, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான். சிறிது நேரம் தயங்கியவர் தொடர்ந்து சொன்னார். ஆனால் வேறு ஜாதியில் நாம் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம சொந்த பந்தங்கள் நம்மை பற்றி என்ன பேசுவாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அதுதான் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நளினி அமைதியாக புன்னகைத்தாள். மாமா, சொந்த பந்தங்கள் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அவங்கள மாற்றுறது நம்ம கையில் இல்லை. ஆனால் அவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நாம் வாழாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அவளுடைய கேள்விக்கு ரங்கராஜனால் பதில் சொல்ல முடியவில்லை. நளினி மெதுவாக தொடர்ந்தாள். சுமித்ராவுக்கு மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொடுத்தா அவள் நல்லா வாழ்வாளா? அவள் மனசுக்குள்ளே அந்த காதல் முள்ளா குத்திக்கிட்டே தானே இருக்கும். அவளுடைய குரல் இன்னும் மென்மையானது. வேண்டாம் மாமா, ஒரு பொண்ணோட மனசை உடைக்கிற பாவம் நமக்கு வேண்டாம். அவன் நல்லா சந்தோஷமாக வாழட்டுமே. சொந்த பந்தங்களை பற்றி நினைக்காதீங்க, உங்கள் பொண்ணை பற்றி மட்டும் நினைங்க. அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சா போதும். நளினி பேசி முடித்ததும் ரங்கராஜன் பெருமையோடு அவளை பார்த்தார். அவரது கண்களில் நன்றியும் பாசமும் நிரம்பியிருந்தது. இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நீதாமா நளினி என்று மனமாற சொன்னார். நீ சொல்றது தான் சரி. பிறகு அருகில் நின்ற ஜெகனை பார்த்து சிரித்தார். என்னடா ஜெகன், என் மருமக சொல்றதுக்கெல்லாம் நீயும் கட்டுப்படுறியா? அவருடைய குரலில் வழக்கமான கேலியும் பாசமும் மீண்டிருந்தது. ஜெகனும் சிரித்தான். அப்பா, நீங்கள் ஓகே சொல்லிட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்ஜெக்ஷன்?
என்று குறும்பாக சொன்னவன் நளினியை ஒரு கணம் பார்த்துவிட்டு தொடர்ந்தான். இனிமே நளினி சொன்னால் எல்லாத்துக்கும் ஆமா சாமி தான் போட்டு தலையாட்ட போகிறேன். அவன் சொன்ன விதத்திலேயே ரங்கராஜன் கலகல என்று சிரித்தார். நளினியும் சிரிப்பை அடக்க முடியாமல் பூவாக மலர்ந்து சிரித்தாள். பல நாட்களாக அந்த வீட்டில் காணாமல் போயிருந்த இயல்பான சிரிப்பு அந்த இரவு மாடியில் மீண்டும் ஒலித்தது. அந்த சிரிப்பில் குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் என்ற நம்பிக்கை மெதுவாக முளைக்கத் தொடங்கியது. சரிம்மா நளினி, இனிமே அடுத்து என்ன பண்ணலான்னு நீயே சொல்லிடு என்று ரங்கராஜன் நம்பிக்கையோடு கேட்டார். நளினி சிறிது நேரம் யோசித்துவிட்டு தெளிவாக பேச ஆரம்பித்தாள். மாமா, முதல்ல ஒரு விஷயம். இப்போதைக்கு அருண் வேற ஜாதிங்கிற விஷயமோ அவங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயமோ அத்தைக்கு தெரியவே கூடாது. ரங்கராஜனும் ஜெகனும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சா விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நடுவில் போய் குட்டையை குழப்பிடுவாங்க. அவள் குரலில் இருந்த உறுதி இருவருக்குமே நம்பிக்கையை கொடுத்தது. நான் அருண் குடும்பத்தோட பேசிக்கிறேன். அவங்க இயல்பாக பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாம். ஜெகன் ஆர்வமாக கேட்டான். அதாவது காதல் விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. நளினி விரிவாக விளக்கினாள். உங்களுக்கு தெரிஞ்ச தரகர் மூலமாக இந்த வரன் வந்த மாதிரியே இருக்கட்டும். புதுசாக நம்ம தேடி வந்த நல்ல வரன்னு எல்லாருமே நினைக்கட்டும். அருண்குமார் அவனோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரட்டும். நாம் முறையாக பொண்ணு பார்க்குற சடங்கெல்லாம் நடத்திடலாம். 2 குடும்பத்துக்கும் பிடிச்சிருந்தா அப்படியே கல்யாண பேச்சையும் முடிச்சிடலாம். ரங்கராஜன் மெதுவாக தலையாட்டினார். நல்ல யோசனை தான்மா. அப்போது ஜெகன் ஒரு சந்தேகத்தை கேட்டான். சுமித்ராவுக்கு கூட இதை சொல்ல வேண்டாமா? நளினி சிரித்தாள். சொல்லணும், ஆனால் இப்போ இல்லை. முதல்ல நீங்கள் அவகிட்ட தனியாக பேசுங்க. அவள் மனசை நிதானமாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அருண் வீட்டிலேருந்து வரன் வரப்போகிறதா மட்டும் சொல்லுங்கள். ஆனால் அவளுக்கும் அருண்குமாருக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது. ஜெகன் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். நளினி அவனை பார்த்து தொடர்ந்தாள். அருண்குமார்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். அவனும் ஏதாவது தெரியாத மாதிரியே இருக்கணும். முதல்ல பெரியவங்க பேசட்டும். அதுக்கப்புறம்தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும். அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நிதானமாக யோசித்து எடுத்த முடிவாகத்தான் தெரிந்தது. ரங்கராஜனுக்கு அது மிகவும் பிடித்து போனது. ஓகேம்மா என்று திருப்தியோடு சொன்னார். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஜெகனும் தலையசைத்தான். இனிமே இந்த விஷயத்தில் நீ சொல்கிறது தான் கடைசி முடிவு. அவனுடைய குரலில் முழு நம்பிக்கை இருந்தது. நளினி மெதுவாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் வெற்றி களிப்பில்லை, ஒரு குடும்பம் உடையாமல் காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிறைவு மட்டுமே இருந்தது. மறுநாள் காலை வழக்கம் போல வேலைக்கு செல்லும் முன் நளினி அருண்குமாரை சந்திக்க சென்றாள். அவளை பார்த்ததும் அருண் மரியாதையோடு எழுந்து நின்றான். அக்கா, எல்லாம் சரியா? எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு என்று புன்னகைத்தவள் நேராக விஷயத்துக்கு வந்தாள். நான் வீட்டில் மாமாக்கிட்டேயும் ஜெகன்கிட்டேயும் பேசிட்டேன். 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. அருணின் முகத்தில் நம்பிக்கையின் ஒளி பரவியது. ஆனால் இனிமேல் நீ ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். சரிக்கா, நீ உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு இயல்பாக பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி மட்டும் வாங்க. காதல் விஷயத்தை பற்றியோ உனக்கும் சுமித்ராவுக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கணும். யார்கிட்டையும் காட்டிக்கக்கூடாது. அருண் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். சுமித்ராவுக்கு கூட இப்போ பொண்ணு பார்க்க வர்ற விஷயத்த நீ சொல்ல வேண்டாம். அதை ஜெகன் பேசிப்பார். நீ அமைதியாக உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வந்தால் மட்டும் போதும். அருண் உடனே தலையசைத்தான். சரிக்கா, நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன். நளினி சிறிது யோசித்துவிட்டு, இன்னும் 2 நாள் போகட்டும், இந்த வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர மாதிரி வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு கிளம்பி விட்டாள். அந்த வாரம் முழுவதுமே வீடு வியப்பாக அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதியை தாங்க முடியாமல் தவித்தது என்னவோ கஸ்தூரி தான். பேச வேண்டும், குறை சொல்ல வேண்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நளினியை சீண்ட வேண்டும் என்ற எண்ணம் மனதிற்குள் தினமும் எழுந்தது. ஆனால் மகன் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததும் உதடுகளை இறுக மூடிக்கொண்டாள். ஜெகனிடம் தனியாக பேச ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருந்தாள். அவனுடைய மனதை மீண்டும் மாற்றிவிடலாம் என்று பல முறை நினைத்தாள். ஆனால் இப்போ பேசினா மறுபடியும் கோபப்பட்டு வீட்டை விட்டே போயிடுறேன்னு சொல்லிடுவானோ என்ற பயம் அவளை தடுத்தது. அதனால் மனதில் எரிமலை கொதித்து கொண்டிருந்தாலும் வெளியே அமைதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இந்த மாற்றத்தை ஜெகனும் கவனித்தான். அம்மா யாரிடமும் சண்டை போடாமல் குறை சொல்லாமல் அமைதியாக இருப்பதை பார்த்தபோது அவனுக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. இந்த அம்மா இப்படியே வாயை திறக்காம இருந்தால் இந்த வீடு எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று மனதார நினைத்து கொண்டான்.
இதையெல்லாம் தொலைவில் இருந்து கவனித்து கொண்டிருந்த ரங்கராஜனுக்கோ சிரிப்பை அடக்க முடியவில்லை. கஸ்தூரியின் நிலையை பார்த்து சிரிப்பதா இல்லை பரிதாபப்படுவதா என்று அவருக்கு புரியவில்லை. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? தேவையில்லாமல் மருமகளை தினம் தினம் சீண்டி மகனையே எதிராக நிற்க வச்சுட்டா. இப்போ அதே மகன் முன்னாடி ஒரு வார்த்தை பேசக்கூட பயந்து உட்கார்ந்திருக்கா என்று மனதிற்குள் நினைத்தவர் தன்னையும் மீறி மெல்ல சிரித்து கொண்டார். மருமகளை மனிதாபிமானத்தோடு நடத்தியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ பாரு, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே யார்கிட்டேயும் மனசு விட்டு பேச முடியாமல் முடங்கி போய் உக்காந்துருக்கா என்று நினைத்த ரங்கராஜனுக்கு வாழ்க்கை சில நேரங்களில் மனிதர்களுக்கு இப்படி தான் பாடம் கற்றுக் கொடுக்கும் என்ற உண்மை இன்னும் ஆழமாக புரிந்தது. அந்த வாரம் கடந்து வெள்ளிக்கிழமையும் வந்தது. அன்று மாலை அருண்குமார் தனது பெற்றோருடன் சுமித்ராவை பெண் பார்க்க வந்தான். அருண்குமார் நாகராஜன் காமாட்சி தம்பதியருக்கு ஒரே மகன். பெரிய உறவு பந்தங்கள் எதுவும் இல்லாத குடும்பம். காமாட்சியுடன் நீண்ட காலமாக அண்டை வீட்டு பழக்கம் வைத்திருந்த சிவகாமி என்ற பெண்மணி மட்டும் துணைக்காக அவர்களோடு வந்திருந்தார். அதனால் நால்வர் மட்டுமே எளிமையாக பெண் பார்க்க வந்திருந்தனர். ரங்கராஜனும் ஜெகனும் அவர்களை அன்போடு வரவேற்றனர். கஸ்தூரிக்கும் அவர்களை பிடித்து போனது. பையன் பார்க்க அழகாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் வீட்டில் அப்போது நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன் மகளுக்கு சீக்கிரமே திருமணம் முடிந்துவிட்டால் பரவாயில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டாள் கஸ்தூரி. எளிமையான உடை, அளவான பேச்சு, எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாத நடத்தை முதல் பார்வையிலேயே நல்ல குடும்பம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. எல்லாருமே அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஜெகன் திட்டமிட்டபடியே சுமித்ராவை அழைத்தான். அவளுக்கு ஏற்கனவே வெள்ளிக்கிழமை ஒரு வரன் பார்க்க வர்றாங்க என்று மட்டும் சொல்லியிருந்தான். காதல் விஷயம் தனக்கு தெரியும் என்பதை எந்த இடத்திலும் காட்டிக்கொள்ளவே இல்லை. சுமித்ரா என்று அழைத்தவன் அருண்குமாரின் புகைப்படத்தை அவள் கையில் கொடுத்தான். இதுதான் மாப்பிள்ளை. புகைப்படத்தை பார்த்த நொடியே சுமித்ராவின் இதயம் ஒரு கணம் நின்றது போல ஆனது. அருண், அவளுடைய கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. மெல்ல அண்ணனை நிமிர்ந்து பார்த்தால் ஜெகனின் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. எல்லாமே இயல்பாக நடந்தது போல அமைதியாகவே இருந்தான். அந்த அமைதி தான் சுமித்ராவுக்கு இன்னும் பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தியது. அருண் வேற ஜாதின்னு அண்ணனுக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி இந்த வரனுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்ற சந்தேகம் மனதிற்குள் முளைத்தது. பல கேள்விகள் இருந்தது. ஆனால் எதையும் கேட்க அவளுக்கு துணியவில்லை. அவசரப்பட்டு ஏதாவது கேட்டுவிட்டு தன் காதல் தானாகவே வெளிப்பட்டு விடுமோ என்ற பயமும் இருந்தது. அமைதியாகவே நின்றாள். ஜெகன் அவளை பார்த்து சிரித்தான். உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? சொல்லு. அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல சுமித்ராவின் இதயம் வேகமாக துடித்து கொண்டது. பிடிச்சிருக்கு என்று மனம் கத்தினாலும் வாய் திறக்க முடியவில்லை. சிறிது நேரம் தலை குனிந்து நின்றவள் மெதுவாக உங்க விருப்பம் என்று மட்டும் சொல்லிவிட்டு சம்மதமாக தலையை அசைத்தாள். ஜெகன் அவளை ஒரு கணம் பார்த்தான். அவள் மனநிலையை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் போல உதட்டோரத்தில் யாருக்கும் புரியாத ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. அப்படியா என்று இயல்பாக கேட்டான். சரி, அப்போ வெள்ளிக்கிழமை அவங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க. நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு முன்னாடி வந்து நில்லு என்று மட்டும் சொல்லிவிட்டு வேறு வேலை இருப்பது போல அங்கிருந்து நகர்ந்து விட்டான். சுமித்ரா அப்படியே நின்றிருந்தாள். அவளுடைய மனதில் 1000 கேள்விகள் சுழன்றன. இது எப்படி சாத்தியம்? என் காதல் தெரிஞ்சிருச்சா? அண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிட்டாளா? இந்த குடும்பம் எப்படி அருண்குமாரை ஏற்றுக்கிட்டாங்க என்று எண்ணங்கள் மாறி மாறி வந்தாலுமே அவற்றையெல்லாம் மீறி ஒரு உணர்வு மட்டும் அவள் மனதை முழுவதுமாக நிரப்பியது. தான் உயிராக நேசித்தவனே தன் வாழ்க்கை துணையாக வரப்போகிறான். அந்த எண்ணம் மட்டும் அவளுடைய முகத்தில் ஒரு புதிய ஒளியை பரப்பியது. பல நாட்களாக மனதை வாட்டிய பயம் மெதுவாக விலகியது. அதற்கு பதிலாக நம்பிக்கையும் நிம்மதியும், சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சியும் அவளுடைய இதயத்தில் மெல்ல மலரத் தொடங்கியது. பெண் பார்க்கும் படலம் மிகவும் இயல்பாக நடந்தது. சுமித்ராவும் பெரியவர்கள் முன்னிலையில் அமைதியாக வந்து நின்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்கனவே அறிந்தவர்கள் என்று சிறு சாயல் கூட வெளிப்படாமல் மிகவும் இயல்பாக நடந்து கொண்டனர். அதை பார்த்த நளினி உள்ளுக்குள் நிம்மதியாக மூச்சுவிட்டாள். 2 குடும்பத்தினருக்கும் ஒருவரை ஒருவர் மிகவும் பிடித்து போனது. அருண்குமாரின் எளிமையான குணமும் நாகராஜன் காமாட்சி தம்பதியரின் அடக்கமான பேச்சும் ரங்கராஜனுக்கு மன நிறைவை தந்தது. கஸ்தூரிக்கும் அந்த குடும்பத்தை பற்றி எந்த குறையும் சொல்ல தோன்றவில்லை. அதிசயமாக
அப்போதே ஜோசியரை வரவழைத்தனர். ஜாதகங்களை பார்த்த ஜோசியர் 2 ஜாதகமும் நல்ல பொருத்தம், திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று கூறியதும் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. உடனே நிச்சயதார்த்தத்திற்கான நாளும் குறிக்கப்பட்டது. வெளியில் பெரிய ஆடம்பரம் வேண்டாம், வீட்டிலேயே எளிமையாக நிச்சயதார்த்தத்தை நடத்திக்கலாம், அதுக்கு பிறகு 1 மாதத்துக்குள்ளே கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் என்று ரங்கராஜன் கூற இரு குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு சம்மதித்தனர். அதே அமர்விலேயே திருமண நாளும் பார்த்து முடிவு செய்யப்பட்டது. நிச்சயதார்த்தம், திருமணம், அதற்கு முன் செய்ய வேண்டிய சாங்கிய சம்பிரதாயங்கள் என்று அனைத்திற்குமே திட்டமிட்டு பேசிக்கொண்டனர். பேச்சு முழுவதும் நல்ல மனநிறைவுடன் முடிந்தது. இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது கஸ்தூரியின் மனதிலும் ஒருவித நிம்மதி தோன்றியது. ஆனால் அந்த நிம்மதிக்கு பின்னால் கூட சுயநலமான ஒரு கணக்கு தான் இருந்தது. ஜெகனும் நளினியும் தனி குடித்தனம் போகிறதுக்கு முன்னாடியே சுமித்ராவோட கல்யாணம் முடிஞ்சிடணும். அப்புறம் கல்யாண செலவு எல்லாத்தையும் மகனும் மருமகளும் பார்த்துக்குவாங்க. அப்போ தான் நம்ம கையில் இருக்கிற சேமிப்பு அப்படியே இருக்கும் என்று மனதிற்குள் மீண்டும் கணக்கு போட்டாள். இந்த நேரத்தில் கூட மருமகள் எவ்வளோ பெரிய மனசோட சுமித்ராவின் வாழ்க்கையை சரி செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்ற நன்றி உணர்வு அவள் மனதில் பிறக்கவில்லை. மாறாக அவளுடைய உழைப்பையும் பொறுப்பையும் எப்படி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணம்தான் முதலில் தோன்றியது. மனிதர்கள் சிலர் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களால் மாறிவிடுவார்கள், சிலர் வாழ்க்கையை கணக்காகவே பார்ப்பார்கள். அதில் கஸ்தூரி 2வது வகையைச் சேர்ந்தவள். அவளுடைய மனதில் இருந்த அந்த பழைய கணக்கு மட்டும் இன்னும் மாறவே இல்லை. 1 வாரம் வேகமாக நடந்தது. அன்று இரவு உணவை முடித்துவிட்டு அனைவருமே ஹாலில் அமர்ந்திருந்தனர். சுமித்ராவின் திருமணத்திற்கான வேலைகள் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டிருந்ததால் திருமண செலவுகளை எப்படி சமாளிப்பது என்பது பற்றி பேச்சு இயல்பாகவே ஆரம்பமானது. ரங்கராஜன் முதலில் பேச்சை தொடங்கினார். சரி, கல்யாண தேதி நெருங்குது, இனிமேல் செலவு கணக்கை பார்க்க ஆரம்பிக்கணும். ஜெகனும் சம்மதமாக தலையசைத்தான். அப்போது நளினி அமைதியாக பேச ஆரம்பித்தாள். மாமா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அனைவரின் பார்வையும் அவள் மீது திரும்பியது. நான் ஆஃபீஸில் லோன் போடலாம் என்று ஏற்கனவே விசாரித்து வச்சுருக்கேன். இன்னும் 1 நாளில் அப்ளை பண்ணிடுவேன். அதில் வர்ற பணத்தை வச்சு கல்யாண செலவை பார்த்துக்கலாம் அவள் இயல்பாக சொன்னாள். அதை கேட்ட ரங்கராஜன் உடனே மறுத்தார். இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தவர் திடீரென்று நின்று விட்டார். அவரது கையை மெதுவாக பிடித்து கஸ்தூரி அழுத்தினாள். அந்த ஒரு தொடுதலிலேயே அவரை பேச வேண்டாம் என்று எச்சரிக்கை இருந்தது. ரங்கராஜனுக்கு உள்ளுக்குள் கோபம் வந்தது. ஆனாலும் அந்த நேரத்தில் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். ஜெகன் நளினியை பார்த்தான். நீ மட்டும் ஏன் எல்லாத்தையும் சுமக்கணும்? என் ஆஃபீஸ்லேயும் என்ன முடியுதுன்னு நானும் பார்த்துட்றேன் நளினி. நளினி புன்னகைத்தாள். ஏற்கனவே சுமித்ராவுக்கு 20 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் நகைக்காக பெரிய கவலையெல்லாம் வேண்டாம். சிறிது நேரம் யோசித்தவள் தொடர்ந்தாள். மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் செயின் போட்டால் போதும். என்னோட பழைய ஆரம் இருக்குல்ல, அதை அழித்து 5 பவுன் செயினை செஞ்சு போட்டுடலாம். ஜெகன் உடனே அவளை பார்த்தான். அது உன்னோட நகைம்மா, அது என்னோடதுன்னு தனியாக எதுவும் இல்லையங்க என்று அவள் சிரித்தாள். குடும்பத்துக்கு தேவைப்படுறப்போ பயன்படுத்திக்கிறதுக்கு தானே நகை. அவளுடைய பதிலுக்கு யாராலுமே மறுப்பு சொல்ல முடியவில்லை. மற்றபடி கல்யாண செலவு தானே இருக்குது, அது அவ்வளோ பெரிய தொகை ஒன்றும் இல்லை. லோன் போட்டால் சமாளிச்சிடலாம். நாம் எளிமையாக கல்யாணத்தை நடத்திடலாம் அவள் அமைதியாக சொல்லி முடித்தாள். அதை எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்க கஸ்தூரிக்கு வெளியில் எந்த உணர்ச்சியும் காட்டவே இல்லை. ஆனால் மனதிற்குள் ஒட்டும் ஒரு நிம்மதி எழுந்தது. நல்ல வேலை, என் கையில் இருக்கிற சேமிப்பணத்துக்கு வேட்டு வைக்காமல் பார்த்துக்கிட்டா, அதுவே போதும் என்ற எண்ணம் தான் முதலில் வந்தது. ரங்கராஜன் ஒரு கணம் மனைவியை பார்த்தார். இந்த நேரத்தில் கூட பணத்தை விட மகளின் திருமணத்தை நினைக்காத அவளுடைய மனநிலையை பார்த்து உள்ளுக்குள் ஏமாற்ற பெருமூச்சு வந்தது. மறுபுறம் நளினி மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குடும்பத்தின் மகளின் திருமணத்தை தன் வீட்டு கல்யாணம் போல எண்ணி ஒவ்வொரு பொறுப்பையும் அமைதியாக தன் தோளில் சுமந்து கொண்டு நடத்தி கொண்டிருந்தாள். அறைக்குள் வந்ததும் ரங்கராஜனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. கதவை மூடியவுடன் கஸ்தூரியை நோக்கி திரும்பினார். கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்குதா கஸ்தூரி என்று அடக்கி வைத்திருந்த கோபம் முழுவதையும் வெளிப்படுத்தினார். கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது நம்ம பொண்ணுக்கு, அந்த கல்யாணத்துக்கான செலவை கணக்கு பார்த்து செய்ய வேண்டியது நாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது?
கஸ்தூரி அமைதியாக அவரை பார்த்தாள். இந்த வீட்டுக்கு வந்த மருமக தான் எல்லா சுமையையும் தன் தோளில் சுமக்கிறா. அவள் லோன் போட்டு கல்யாண செலவை முடிக்கிறேன்னு சொல்கிறா. ரங்கராஜனின் குரல் இன்னும் உயர்ந்தது. ஆனால் ஏன் ரிட்டையர்மெண்ட் பணமும் மாதம் மாதம் வர்ற பென்ஷன் பணமும் சேர்த்து நம்ம அக்கௌண்ட்டில் 50 லட்சத்துக்கு மேலே சேமிப்பு இருக்குது. அதில் ₹1 கூட ஜெகனுக்கு கொடுக்க மனசும் வரலை. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு கூட எடுக்க மனசு வரலன்னா எப்படி கஸ்தூரி? அவர் வேதனையோடு கேட்டார். இது அநியாயமா இல்லையாடி? எப்படிடி நீ இவ்வளோ பெரிய பணப்பேயா இருக்க? அந்த வார்த்தையை கேட்டதும் கஸ்தூரி சீறி எழுதாள். நான் பணப்பேயா என்று கோபமாக கேட்டாள். நாளைக்கு திடீர்னு நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா யார் நம்மளை பார்த்துக்க போகிறாங்க? ஜெகன் இப்போவே தண்ணி குடித்தனம் போகிறான்னு சொல்லிகிட்ருக்கான். நாளைக்கு கையை காலை வீசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான்னா மாதம் மாதம் செலவை யார் பார்க்கறது? அவள் தன் தரப்பு நியாயப்படுத்த ஆரம்பித்தாள். மருந்து மாத்திரை மருத்துவ செலவு இதையெல்லாம் யார் பார்ப்பாங்க? நம்ம சேமிப்பை இப்போவே எடுத்து கொடுத்துட்டோம்னா நாளைக்கு அவங்க கையை எதிர்பார்த்து நிற்க சொல்கிறீங்களா? அவள் உறுதியாக தலையசைத்தாள். அது என்னால் முடியாது. மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம். என் பணத்தை நான் தர முடியாது. நீங்களே கேட்டாலும் தர முடியாது. வாயை மூடிக்கிட்டு அமைதியாக கல்யாண பொண்ணுக்கு அப்பாவாக மட்டும் இருங்க. அவர் கிண்டலாக சிரித்தார். கல்யாண பொண்ணுக்கு அப்பா அம்மாவாக இருக்கலாம். ஆனால் அவள் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற தகுதி நம்ம 2 பேருக்கும் இல்லை. அப்படித்தானே? ஐயோ சாமி, முடியல என்று தலையில் கை வைத்து கொண்டார். என்னடி பேசுகிற நீ? அவர் குரல் நடுங்கியது. நமக்கு வயசாயிடுச்சு, அது உண்மைதான். ஆனால் ஜெகனுக்கும் நளினிக்கும் என்ன வயசாயிடுச்சு? அவங்களுக்கு 2 வயசில் ஒரு பொண்ணு இருக்குல்ல. நாளைக்கு இன்னொரு குழந்தையும் பிறக்கலாம். அவர் கண்கள் கலங்கியது. அவங்க குடும்ப செலவை பார்ப்பாங்களா, இல்லை இன்னும் நம்ம சுமையவே அவங்க தலையில் தூக்கி சுமப்பாங்களா? கஸ்தூரி அமைதியாக நின்றாள். ரங்கராஜனே மேலே தொடர்ந்தார். அப்பா அம்மாவால் முடிகிற வரைக்கும் பிள்ளைகள் தலையில் சுமையை ஏற்றக்கூடாதுடி. அதுதான் பெற்றவங்களோட கடமை. கஸ்தூரி அலட்சியமாக கையை அசைத்தாள். உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது. அவள் குரலில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த பணத்தை எடுக்க முடியாதுன்னா எடுக்க முடியாது, அவ்வளவுதான். நளினி லோன் போடுறேன்னு சொல்லியிருக்கால்ல, போடட்டும். பத்தலைன்னா சேர்த்து வச்சிருக்கிற நகையையும் போட்டு கல்யாணத்தை முடிக்கட்டும். இனிமேல் அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கட்டும். பணத்தை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டு கட்டிலில் சென்று படுத்து கொண்டாள். ரங்கராஜன் அப்படியே நின்றார். தன் மனைவியை பார்த்தபோது இதுவரை இல்லாத அளவுக்கு ஆத்திரம் அவருக்குள் பொங்கியது. ஒரு கணம் அவளை உலுக்கி கேட்க வேண்டும் போல இருந்தது. அடுத்த கணம் அந்த கோபமே அவரை நடுங்க வைத்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியவில்லை. பல வருடங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய கைகளை கட்டி போட்டிருந்தது. கையாலாகாத வேதனையோடு அவர் மெதுவாக கட்டிலின் மறுபுறம் வந்து படுத்து கொண்டார். கண்களை மூடினார். ஆனால் உறக்கம் மட்டும் அவருடைய கண்களை தழுவவே இல்லை. மனைவியின் சுயநலமும் மருமகளின் பெருந்தன்மையும் இரண்டும் மாறி மாறி நினைவுக்கு வந்தது. அவரது இதயத்தை முழு இரவும் கனக்க வைத்து கொண்டே இருந்தது. மனைவியின் சுயநலமும் மருமகளின் பெருந்தன்மையும் இரண்டும் மாறி மாறி நினைவுக்கு வந்து அவரது இதயத்தை முழு இரவும் கனக்க வைத்து கொண்டே இருந்தது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. சுமித்ராவின் திருமண பொறுப்பை முழுமையாக தன் தோளில் சுமந்திருந்தாள் நளினி. அலுவலகத்தில் கடன் வாங்கிய பணம் வந்தவுடன் திருமணத்திற்கு தேவையான ஒவ்வொரு செலவையும் திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்தாள். மண்டபம், சாப்பாடு, அழைப்பிதழ், சீர் சடங்கு, உறவினர்களுக்கான ஏற்பாடுகள் என்று ஒவ்வொரு வேலையும் தனக்கான வேலையாக அல்ல, தன் தங்கை கல்யாணமாகவே நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். இவற்றையெல்லாம் ரங்கராஜன் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். அவருடைய மனம் ஒவ்வொரு நாளும் கனத்து கொண்டே போனது. தான் செய்ய வேண்டிய கடமையை தன் மருமகள் எந்த முகசுளிப்பும் இல்லாமல் செய்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் கையாலாகாத நிலை. மனைவியின் பிடிவாதத்தை மீறி அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. கஸ்தூரியோ அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை. திருமண வேலைகள் எல்லாமே நடக்கின்றன, செலவுகள் எல்லாமே போய் கொண்டிருக்கின்றன என்பதை தவிர அந்த பணம் யாருடைய உழைப்பில் இருந்து வருகிறது என்பதை பற்றி ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. ஜெகனும் தன்னால் முடிந்த அளவுக்கு பணத்தை புரட்டி ஒவ்வொரு செலவிலும் தன் பங்கை சேர்த்தான். அவன் மனதிற்குள் ஒரே ஒரு எண்ணம்தான், நளினி தனியாக எல்லாத்தையும் சுமக்கக்கூடாது. ஆனால் நளினிக்கு எந்த வருத்தமும் இல்லை.
சுமித்ராவின் திருமண வேலைகளை ஒவ்வொரு நாளும் அவள் சந்தோஷத்துடன் தான் செய்து வந்தாள். சுமித்ராவோ தனக்கு பிடித்தவனே கணவனாக வரப்போகிறான் என்ற மனநிறைவில் மகிழ்ச்சியாக இருந்தாள். அத்தோடு இன்னொரு உண்மையும் அவளுடைய மனதை தொட்டது. தன் காதல் விஷயம் தெரிந்திருந்தும் அதை யாரிடமும் சொல்லாமல் மாறாக அந்த காதலை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருந்த நளினியின் மேல் அவளுக்கு நாளுக்கு நாள் மரியாதை அதிகரித்தது. ஒரு நாள் மாலை தன் வங்கி கணக்கில் சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக நளினியிடம் வந்தாள். அண்ணி என்று அழைத்தவள் பணத்தை அவள் கைகளில் திணித்தாள். இதை கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க. நளினி ஆச்சரியமாக அவளை பார்த்தாள். இது என்ன? நான் சேர்த்து வச்ச பணம் அண்ணி, கல்யாணத்துக்கு உதவட்டும். நளினி உடனே அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாள். வேண்டாம் சுமித்ரா, இந்த பணம் உன் கணக்கிலேயே இருக்கட்டும். அண்ணி, நான் சொல்கிறத கேளு என்று மென்மையாக அவளை நிறுத்தினாள். வாழ்க்கையில் எப்போ எந்த கஷ்டம் வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் இந்த சேமிப்பு தான் உனக்கு உதவியாக இருக்கும். சுமித்ரா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற கடமை உன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் இருக்குது. அந்த சுமையை நீ சுமக்கணும்னு அவசியமே இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். நளினி சிரித்தாள். நீ இப்போ செய்ய வேண்டியது ஒரே வேலை, கல்யாண நாளை எண்ணி சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்கிறது தான். அருண் கூட மனசு விட்டு பேசு. இந்த காலத்தை சந்தோஷமாக அனுபவி. இந்த பணத்தை மட்டும் பத்திரமா சேமிச்சு வை, அது உன் எதிர்காலத்துக்கு உதவும். அந்த வார்த்தைகளை கேட்ட சுமித்ராவின் கண்கள் தானாக கலங்கின. அண்ணி என்று அவள் அழைத்த குரலிலேயே நன்றியும் பாசமும் கலந்திருந்தது. இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிற அண்ணியை அம்மாவோட சேர்ந்து நானும் எவ்வளவு தப்பாக நினச்சிட்டேன் என்ற குற்ற உணர்வு அவளை வாட்டியது. கண்களில் கண்ணீர் வழிய நளினியின் 2 கைகளையும் இறுக பிடித்து கொண்டாள். நளினி அவளுடைய கன்னத்தை மெதுவாக தட்டி கொடுத்தாள். கண்களில் வழிந்த கண்ணீரை கைகளால் துடைத்து விட்டாள். கல்யாண பொண்ணு ஆளக்கூடாதுடா என்று சிரித்தாள். போ, ஜாலியாயிரு, சந்தோஷமாயிரு என்று முதுகில் மெதுவாக தட்டி கொடுத்தாள். மனம் முழுவதும் நிறைவுடனும் அண்ணியின் அன்பை உணர்ந்த மகிழ்ச்சியுடனும் அங்கிருந்து சென்றாள் சுமித்ரா. அவள் சென்றதை பார்த்து கொண்டிருந்த நளினியின் உதடுகளிலும் மன நிறைவு பொங்கியது. ஒரு புன்னகை அமைதியாக மலர்ந்தது. சுமித்ராவின் திருமணம் எந்த குறையும் இல்லாமல் இனிதே நடந்து முடிந்தது. எளிமையாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் அந்த திருமணத்தில் அன்புக்கும் பாசத்துக்கும் எந்த குறையும் இருக்கவில்லை. திருமண மண்டபம் முழுவதும் உறவினர்களின் வாழ்த்து சத்தம் நிறைந்திருந்தது. கஸ்தூரி ஒரு பைசா கூட செலவு செய்யாமல் கல்யாண பெண்ணின் அம்மாவாக மண்டபம் முழுவதும் தர்பார் பண்ணி வலம் வந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ரங்கராஜனின் மனம் வேதனையால் கூம்பியது. மருமகள் தன் உழைப்பையும் சம்பளத்தையும் செலவழித்து இந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறாள். ஆனால் புகழ் முழுவதும் இவளுக்கா? அது அவருக்கே வருத்தமாக இருந்தாலும் மகளின் திருமண நாளில் எந்த சலனமும் ஏற்படக்கூடாது என்று நினைத்து அனைத்தையும் அமைதியாக கடந்து சென்றார். மணமேடையில் அமர்ந்திருந்த சுமித்ராவின் பார்வை மீண்டும் மீண்டும் நளினியையே தேடிக்கொண்டிருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் இருவரின் பார்வையும் சந்திக்க சுமித்ராவின் கண்கள் நிறைய நன்றியை சொன்னது. என் வாழ்க்கையை நீங்கள் தான் காப்பாத்தினீங்க என்று அவள் பேசாமலேயே சொல்லிவிட்டாள். நளினி மெதுவாக கண்களை சிமிட்டி புன்னகைத்தாள். அந்த நன்றியை அன்போடு ஏற்றுக்கொண்டாள். அருண்குமாரும் நளினியை பார்த்து 2 கைகளையும் கூப்பி நன்றியுடன் தலையசைத்தான். அவனுடைய கண்களிலும் அதே நன்றியுணர்வு இருந்தது. திருமணம் முடிந்த பிறகு மணமக்கள் இருவரையும் அருகே அழைத்த நளினி இருவரையும் அன்போடு அணைத்து கொண்டாள். சந்தோஷமா வாழணும் என்று மனமாற வாழ்த்தி இருவரின் தலையையும் வருடி ஆசிர்வதித்தாள். அந்த காட்சியை பார்த்த கஸ்தூரியின் மனம் மீண்டும் பொறாமையில் கொதித்தது. இந்த சுமித்ராவுக்கு என்ன கேடு வந்துச்சு? என்னமோ உலகமாக அதிசயத்தை இவ பண்ணிட்ட மாதிரி அந்நியவே பார்த்துட்டு நிற்கிறா என்று மனதிற்குள் புலம்பினாள். அறிவே இல்லை இவங்களுக்கு. என் மகன் சம்பளத்தை அவளும் தானே அனுபவிச்சா, அவள் கொஞ்சம் செஞ்சா என்னவா? நகையை நாங்கள் சேர்த்து வச்சோம், கல்யாண செலவு மட்டும்தானே அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்கு மேலே 5 பவுன் செயின் போட்டுட்டாங்க, அதுக்கே இவ்வளவு மாஞ்சி போகிறாங்களே. அவளுடைய மனம் இன்னும் பொறுக்காமல் புலம்பிக் கொண்டு தான் இருந்தது. பெத்த அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணியை தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க. முதல்ல மாமனாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டா, அப்புறம் புருஷனையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா, இப்போ என் மகளையும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டா. இவளோட சுயரூபம் இவங்களுக்கு யாருக்குமே தெரியல என்று முகம் இறுக மனதிற்குள் புலம்பிக் கொண்டே நின்றாள். ஆனால் அந்த புலம்பலை யாருமே கவனிக்கவில்லை. சுமித்ரா முதலில் தன் தந்தையான ரங்கராஜனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாள். கண்ணீர் மெல்க அவளை ஆசீர்வதித்தார் ரங்கராஜன். அதன் பிறகு கடமைக்காக என்ற உணர்வோடு கஸ்தூரியின் காலிலும் விழுந்தாள். கஸ்தூரி அவளை ஆசீர்வதித்துவிட்டு அருகே குனியச் செய்தாள். பிறகு யாருக்கும் கேட்காதபடி அவள் காதருகே மெதுவாக சொன்னாள்.
இங்க பாரு, உங்க அண்ணியோட சாமர்த்தியம் உனக்கும் வேணும். சுமித்ரா புரியாமல் பார்த்தாள். உங்க அண்ணன் அவ சொல்றதுக்கு தட்டாம ஆடுறான் பாத்தியா? அந்த மாதிரி நீயும் உன் புருஷனையும் உன் கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் உன் காலம் நல்லபடியா ஓடும். பார்த்து நடந்துக்கோ. அந்த வார்த்தைகளை கேட்டதும் சுமித்ராவின் முகம் மாறியது. இத்தனை நாட்களாக அம்மாவின் எண்ணம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்திருந்த அவளுக்கு அந்த அறிவுரை எரிச்சலை தான் கொடுத்தது. அவள் உடனே நிமிர்ந்து கஸ்தூரியை நேராக பார்த்தாள். அம்மா என்று அழைத்த குரலில் ஏமாற்றமே நிரம்பியிருந்தது. நீ இன்னும் மாறவே இல்லையாம்மா? கஸ்தூரி திகைத்து போய் பார்த்தாள். தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் இப்போ தான் நல்ல மனநிலையில் இருக்கேன். என் மனசையும் கெடுத்து என் குடும்பத்திலையும் பிரச்சனையை உண்டாக்கிடாதம்மா. அவ்வளவுதான். அதை சொல்லிவிட்டு ஒரு நொடியும் அங்கே நிற்காமல் விலகி சென்று விட்டாள். மகளிடமிருந்து இப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்க்காத கஸ்தூரி அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்று விட்டாள். சுமித்ராவின் திருமணம் முடிந்து அவள் தான் புகுந்த வீட்டுக்கு சென்ற பிறகும் அந்த வீட்டின் வாழ்க்கை மீண்டும் பழைய ஓட்டத்துக்கு திரும்பிவிட்டது. நளினி வழக்கம் போல தன் வேலையில் மூழ்கி கொண்டாள். காலை அலுவலகம், மாலை வீடு. வீட்டிற்கு வந்தவுடன் சமையல், குழந்தை, குடும்ப பொறுப்புகள். மறுநாள் மீண்டும் அதே சுழற்சி. அவளுடைய வாழ்க்கை ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தது. கஸ்தூரி மட்டும் மாறவே இல்லை. முன்பை போலவே ஏதாவது ஒரு சாக்கு கிடைத்தால் போதும், நளினியை குறை சொல்ல ஆரம்பித்து விடுவாள். ஒரு நாள் சாப்பாட்டை குறை சொல்வாள், மறுநாள் வீட்டு பணியை குறை சொல்வாள். அதுவும் இல்லை என்றால் பேசாமல் இருந்ததற்கு கூட குறை கண்டுபிடிப்பாள். ஆனால் இப்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் நளினியின் மனதை தொடவே இல்லை. மாமியாரின் பேச்சை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு வாழும் பக்குவம் அவளுக்கு வந்திருந்தது. ஜெகனுக்கும் தாயின் அந்த முடிவில்லாத குற்றச்சாட்டுகள் சலிப்பை ஏற்படுத்தின. ஆரம்பத்தில் புரிய வைக்க முயன்றான். பிறகு அது பயனற்ற முயற்சி என்று உணர்ந்து கொண்டான். அதன்பின் தாயிடம் பேசுவதையே குறைத்து கொண்டான். ஒரு காலத்தில் தனி குடித்தனம் போய்விட வேண்டும் என்று பிடிவாதமாக நினைத்த அவன் நளினியின் விருப்பத்திற்காக அந்த எண்ணத்தையும் கைவிட்டான். குடும்பத்தை உடைப்பதை விட காப்பாற்றுவதே பெரிது என்று அவன் கற்றுக்கொண்டிருந்தான். ஆனால் தன் மகனின் இந்த மாற்றத்திற்கு காரணம் நளினிதான் என்பதை கூட கஸ்தூரியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாறாக மருமகதான் மகனை மாத்திட்டா என்ற தவறான எண்ணத்திலேயே அவள் வாழ்ந்தாள். யாமினியிடம் பெரிதாக பாசம் காட்டவில்லை. குழந்தையை பார்த்து கொள்வது கூட அவளுக்கு ஒரு சுமையாகத்தான் தோன்றியது. அதனால் முடிந்தவரை பேத்தியை தன் அருகிலேயே வைத்து கொண்டார் ரங்கராஜன். என் மனைவியோட விஷம் இந்த பிஞ்சு மனசுலையும் விழுந்துடக்கூடாதே என்று நினைத்தவர் யாமினிக்கு தாத்தாவாக மட்டுமில்லை, இன்னொரு தாயாகவும் மாறிப்போனார். கஸ்தூரியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்னும் அந்த வீட்டில் தன் அதிகாரத்தையே நிலைநாட்டி கொண்டிருந்தாள். நளினியோ அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவளுடைய உலகம் மிகவும் சிறியது. அலுவலகம், வீடு, கணவன், மகள். அவ்வப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தன் அக்கா காஞ்சனாவையும் மைத்துனர் பாபுவையும் அசோக்கையும் சென்று பார்த்து வருவது, அவ்வளவுதான். சுமித்ரா மட்டும் திருமணத்துக்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டாள். அவள் நளினியை ஒரு அண்ணியாக மட்டும் பார்க்கவில்லை, தனக்காக யாரிடமும் சொல்லாமல் போராடிய இன்னொரு தாயாகவே மதித்தாள். அடிக்கடி தொலைபேசியில் பேசுவாள். வீட்டிற்கு வந்தால் முதலில் நளினியைத்தான் தேடுவாள். அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் நன்றியும் பாசமும் கலந்திருந்தது. காலப்போக்கில் அந்த வீட்டிலிருந்து ஒவ்வொருவரும் நளினியை புரிந்து கொண்டனர். ரங்கராஜன் அவளை மகளாக ஏற்றுக்கொண்டார். ஜெகன் அவளை உண்மையாக மதிக்க கற்றுக்கொண்டான். சுமித்ரா அவளை தாயாகவே நேசித்தாள். யாமினிக்கு அவள் அம்மாதான் உலகம். ஒரே ஒருவர் மட்டும் கஸ்தூரி. அவளுடைய மனம் மட்டும் மாறவே இல்லை. சில மனிதர்கள் வாழ்க்கையில் எத்தனை அனுபவப்பட்டாலும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். கஸ்தூரியைப் போல அவர்களை மாற்ற நினைக்கும் நாம் தான் முட்டாளாக வேண்டும் என்று நளினிக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. அதனால் அதை பற்றியும் நளினி கவலைப்படவே இல்லை. தன்னை பற்றிய விமர்சனங்களை அவள் மனதில் சுமக்கவில்லை. தன்னை புரிந்து கொண்டவர்களின் அன்பை மட்டும் மனதில் சுமந்தாள். அதையே தன் பலமாக மாற்றிக்கொண்டாள். பாராட்டுக்காக அல்ல, கடமைக்காக வாழ்ந்தாள். பதிலுக்கு அன்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அனைவருக்கும் அன்பை கொடுப்பதே தன் இயல்பு என்பதாக வாழ்ந்தாள். அதனால்தான் எத்தனை புயல்கள் அவள் வாழ்க்கையை தொட்டாலும் நளினி என்ற மரம் மட்டும் அசையாமல் நின்றது. நாவல் முடிவடைந்தது. இந்த நாவலை பற்றிய உண்மையான கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே. இந்த நாவல் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.